இந்த நாளிலும் கூட கடந்த 2 வாரங்களும் நமக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டு இருந்ததுனால நம்ம அவங்களுடைய செய்தியை நம்ம கேட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தொடர் செய்தியை கேட்டு வந்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அடிமைப்பட மாட்டேன். எஸ், நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். சிம்பிளாக ஒரு தலைப்பில் அந்த ஒரு வாரத்தில் முடிச்சிடலாம்னு சொல்லி யோசித்து நம்ம எடுத்தோம். ஆனால் அது நமக்கு ரொம்ப தேவை என்பதை நம்ம உணர்ந்து தொடர்ந்து அந்த கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததுனால அப்படி போயிட்டுருக்கு. இப்போ பைபிள் ஸ்டடி மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம ஆண்டவர் நம்மளை படைத்ததே எப்படி படைச்சிருக்கிறாருன்னா சுவாதீன மனிதனாக. நான் உங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிட்டேன். நம்முடைய மனிதனுடைய படைப்பு மட்டும் வித்தியாசமானது. இப்போ ஒரு மிருகங்கள் எடுத்துக்கிட்டால் அதற்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. எப்படின்னா மனுஷன் அதை அடக்கி என்ன செய்யலாம், ஆள முடியாது. எவ்வளோ பெரிய பலமான மிருகமாக தான் சரி, சிங்கத்தை கூட கூண்டில் அடைக்கிறான் நம்ம மனிதன். ஆனால் எந்த மிருகமும் மனுஷன் என்ன செய்ய முடியாது, அடக்கி ஆள முடியாது. தாக்க முடியும், அது சீண்ட முடியும். பாம்பு நம்மளை கூட்டு போய் எங்கேயா கட்டி போட முடியுமா? முடியாது. இல்லை சிங்கம் நான் காட்டுக்கு ராஜாப்பா, நீங்கள் வரலைன்னா ஊரை காலி பண்ண வச்சுருவேன் சொல்ல முடியுமா? நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுவோம், துப்பாக்கி சுட்டு கொண்டு வருவானுங்க இல்லையா? இப்போ மிருகங்களுக்கு நாம் அடிமை இல்லை, நாம் தான் மிருகங்களையும் இந்த உலகத்தையும் அடிமையாக்கி ஆழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதான் உண்மை. இந்த இடத்துல நாம் சில மனிதர்களுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். நம்ம சுயமாய் ஆண்டவர் தந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தாமல் தான் நாம் சில இடங்களில் அடிமைப்பட்டு கிடக்கிறோமே தவிர, நாம் ஆனால் அடிமையாய் படைக்கப்பட்டவர்கள் அல்ல. நாமெல்லாம் சுவாதீன மனிதர்கள். நம்ம ஃப்ரீயானவர்கள். இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவர் கூட நம்மளை கட்டுப்படுத்த முடியாது. மன்னிக்கவும், ஆண்டவர் கூட நம்மளை கட்டுப்படுத்த முடியும், ஆனால் ஆண்டவர் கட்டுப்படுத்தவில்லை, ஃப்ரீயாக விட்டுருக்கிறார். இப்போ புரிஞ்சவங்களுக்கு? ஆண்டவரால் நம்மளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். நிறைய சொல்லுவார், நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றவங்க தானே, பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தானே, நீங்கள் ஏன் பாவம் செய்கிறீர்கள், உங்களால் எப்படி பாவம் செய்ய முடிகிறது? அவனுக்கு புரியலை. நம்ம அறகுற விசுவாசியை நிறைய பேர், அறகுற ஊழியர்களே நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இது இன்றைக்கி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு புரியலை. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உனக்கு கொடுத்து உன்னை சுவாதீன மனிதனாக விட்டாயிற்று. நீ ஞானஸ்தானம் எடுத்தாலும் சரி, இந்த இவ்வளோ நேரம் பரிசுத்த ஆவியில் துள்ளி குதித்து நீ அந்நிய பாஷையும் வரங்களையும் நீ செயல்படுத்தி கொண்டு வெளியே போய் அடுத்த நிமிடம் நீ ஏன் அந்த நிமிடமே நீ பாவம் செய்ய முடியும் என் சிந்தனையிலே. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். நம்மளால் எல்லாம் செய்ய முடியும். ஏன்னா நம்முடைய கட்டமைப்பு, நம்முடைய படைத்தது, நம்ம டிசைனே எப்படி தான் இருக்குது. நம்மளை எப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கிற ஆண்டவர். ஞானஸ்தானம் எடுத்துட்டா நமக்கு இந்த கெட்ட சிந்தையே நீ வராது, நாம் இனி என்ன செய்ய முடியாது. ஏங்க, அது கெட்ட சிந்தையே வராமல் இருக்கணும்னா நம்ம நல்ல சிந்தையை என்ன செய்யணும், மனசில் ஏற்றணும். அவ்வளோதான் இதோடைய காரியம். இதை நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டா குடும்பத்தில் கஷ்டம் தீந்துடும், எல்லாம் ஏதோ ஒரு மூட நம்பிக்கை. இப்படி நிறைய பேர் எடுத்தவர் உண்டு. ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு உங்கள் உடம்பு சரியாயிருமா அப்படின்னா இந்த ஆஸ்பத்திரியோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்க அத்தனை பேரும் கூட்டு என்ன பண்ணிடலாம். ஞானஸ்தானம் என்பது என்னன்னே தெரியல நம்மளுக்கு. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க, மனம் திரும்புதலுக்கு என்ன ஞானஸ்தானம் எடுங்கள் பைபிள் சொல்லுது இல்லையா? மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம். மனம் திரும்புதலுக்கான அடையாளத்தின் ஒரு பகுதி தான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எடுத்தோட முடிஞ்சிச்சா, நம்முடைய பாவமெல்லாம் கங்கை நதியில் முங்கினா சரியாயிருன்னு சொல்லி வந்த பரம்பரை தானே நம்ம. அதனால் என்ன பண்ணுறோம், ஞானஸ்தானம் எடுத்தால் பாவமெல்லாம் தீந்துரும் போல் இருக்குது, சாபமெல்லாம் தீந்துரும் போல் இருக்குது, வாழ்க்கையில் நீ பிரச்சனை இல்லை போல் இருக்குது, நீ ஜபிக்க வேண்டாம், சாப்பிட வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், வேதம் வாசிக்க வேண்டாம் அப்படின்னு ஒருவேளை நமக்குள்ள அந்த சிந்தனை உருவாயிருந்தால் அது தவறு முற்றிலும். ஞானஸ்தானம் என்பது ஒரு திருமணம் போன்றது. இந்த பொண்ணை அல்லது இந்த பையனை நான் திருமணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஊர் கூட்டி என்ன பண்ணுவாங்க, அறிவிப்பாங்க. எல்லாரும் ஏன்பா நான் இன்னைக்கு சுதந்திரமாக இந்த பொண்ணை கூப்பிட்டு போகலாம், இந்த பையனை நான் கூப்பிட்டு போகலாம். எதுக்கு? நீங்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது, நீ தப்பாக பேசக்கூடாது. ஏன்னா நான் இவனையும் நான் என்ன பண்ணிட்டேன், திருமணம் பண்ணிட்டேன்னு ஊர் கூட்டி வச்சு அங்கே ஒரு சடங்கு நடத்தப்படுகிறது. இதற்கு பேர் திருமணம். இதே போல்
டே நேற்று வரைக்கும் நான் அந்த கல்லையும் மண்ணையும் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், கும்பிட்டு இருந்தேன். இன்னிலேருந்து நான் யாருடைய பிள்ளை? இயேசு கிறிஸ்துடைய பிள்ளை. நான் மனம் திரும்பிட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கேன். அதோடைய அடையாளம் தான் என்னது? என்னதுமா சொல்லுங்கள்? அதோடைய அடையாளம் தான் ஞானஸ்தானம். இப்போ புரிஞ்சுதா? இவ்வளோ தான். ஞானஸ்தானத்தில் வேறு எதுவுமே கிடையாது. இப்போ ஞானஸ்தானங்கிற கடவுள் எடுக்க சொல்லியிருக்கிறாரு, நம்ம எடுத்திருக்கோம். இதில் வேறு எந்த பேச்சு அடையாளம்? நீங்கள் மனம் திரும்பினியா, நீ ஞானஸ்தானம் எடுத்துரு. மனம் திரும்புதலுக்கான அடையாளம் அவ்வளோதான். நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் அடையாளம் பழைய மனுஷனுடைய சாவுக்கு அந்த அடையாளமாக இருக்கிறது. பழைய மனுஷன் யாரு? ஏன் புதிய மனுஷன் பாவம் செய்யலையா? பழைய மனுஷன் என்ன? பழைய சுபாவம், பழைய பாவம், பழைய ஆள், பழைய வழிபாட்டு முறை, பழைய வைராக்கியம், பழைய பகை, எல்லாமே பழைய மனிதன், அவன் ஓல்டு. இப்போ சகலமும் கிறிஸ்துக்குள்ள என்ன ஆயிட்டு? புதிதாயிட்டு. ஆனால் புதிதாயிட்டுன்னு சொல்கிற நமக்குள்ள என்ன இருக்குது? பழசு இருக்குது. அப்படின்ற நாம் என்ன செய்யலை? மனம் திரும்புதலுக்கு என்ற ஞானஸ்தானம் நாமளும் ஏதோ ஒரு சுயநலத்துக்காக எடுத்திருக்கலாம். இல்லை என்றால் அதை மறந்து இருக்கலாம், என்னென்னு தெரியாமல் இன்னும் பழையதிலே வாழ்ந்துட்டு இருக்கலாம். வைராக்கியம், கோபம், பகை, நிறைய ஒரு விபச்சாரம் மட்டும்தான் பாவம்பா. வேற எல்லாம் என்னது? பரிசுத்தம். நான் 100 முறை 100 வசனம் இன்னைக்கு காலில் வாசிட்டேன், அதனால் நான் யார்? ஆமாம், அவர் விபச்சாரம் பண்ணார், பீடி குடிக்கிறார், அவர் பாவி, நான் யார்? ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன்? இப்படி நம்முடைய நினைப்பு அப்படி இருக்கு. மனசுக்குள்ள என்ன இருக்கு நமக்கு? அவன் பாவி, அவன் சரியில்லை, அவன் சரியில்லை. இந்த நினைப்பு இருக்கிற வரைக்கும் நான் யார் தான்? நானும் பாவி தான். இந்த உணர்வை நம்ம புரிகிறது தான் நமக்கு ஆண்டவர் சிந்தனையை தந்திருக்கிறார், 6 அறிவை தந்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ புரிந்ததை நாம் சுவாதீன மனிதர். இருக்கிற இடத்துல நான் அமெரிக்காவை குறித்து சிந்திக்க முடிகிறதுனால, இருக்கிற இடத்துல நான் பரலோகத்தை குறித்து சிந்திக்க முடிகிறது. நான் இருக்கிற இதே இடத்துல, நான் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இதே நேரத்தில் எனக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து நினைக்க முடிகிறது. இதே நேரத்தில் நான் பிசாசை குறித்து என்ன செய்ய முடியும்? ஏங்க, காஞ்சிபுரம் பட்டை குறித்து கூட இப்போ என்ன செய்யலாம்? கிறிஸ்துமஸுக்கு என்ன ட்ரெஸ்ஸு யோசிக்க முடியுமோ முடியாதா? நாளைக்கு குழம்புக்கு என்ன மீன் யோசிக்க முடியுமோ முடியாதா? இப்போ உங்களை யாராவது மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியுதா? இல்லை. நீங்கள் உங்களுடைய விருப்பத்தின்படி நீங்கள் சிந்திக்கவும் செயல்படவும் முடிகிறதே. ஆனால் நீங்கள் யாருங்க? பரிசுத்தவான், கிறிஸ்தவன், இன்னும் வேற என்ன சொல்லலாம்? தேவனுடைய பிள்ளைகள், பிலீவர்ஸ், விசுவாசி, ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், இதெல்லாம் நாம் தான். ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடிகிறது? எல்லாவற்றையும் சிந்திக்க முடிகிறது. பிரியமானவர்களே, இதுதான் சுவாதீன மனிதனுடைய அடையாளம். நம்ம ஒருத்தங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்கனாலே நாம் அவங்களுக்கு என்னது? அடிமையாக இருக்கிறோம். அதுக்காக யாருக்கும் அப்பா அம்மா கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம். அன்பின் ஒரு கட்டுப்பாடு. இப்போ நம்ம ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கிறோம். ஆனால் சில முட்டாள்தனமாக அடிமையாக இருப்பாங்க. அப்படி தான் இருக்கக்கூடாது. முட்டாள்தனமான அடிமை என்னது? எல்லாத்துக்கும் ஆமா சாமியை போட்டுக்கிட்டு எது நல்லதோ எது கட்டதோ ஒன்றும் பார்க்குறது கிடையாது. எல்லாத்துக்கும் என்னது? ஆமாம் சாமி. இதெல்லாம் தான் தப்பான விஷயங்கள். அப்போ நம்ம தொடர்ந்து இங்கே பவுல் என்ன சொல்லி கொடுக்குறார் அப்படின்னா, நீங்கள் சுவாதீனமாக, அதாவது எல்லாம் அனுபவிக்க அதிகாரமுடையவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை அவர் கற்றுக் கொடுக்குறார். அப்போ அந்த நாட்களில் கொரிந்தில் நடந்த சம்பவங்களை எல்லாம் அவர் பார்க்குறாரு. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட்றது, விக்கிரகங்களை ஆராதிப்பது, இன்னும் உடைகளை குறித்ததான விஷயங்கள், இதெல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ அன்றைக்கும் பவுலோடு கூட, பவுல் ஊழியம் செய்கிறதுக்கு முன்னாடியே யார் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? பேதுரு, மற்ற சீஷர்கள், இல்லையா? அப்போ பவுலுக்கு முன்னாடியே சீஷர்கள் ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். பவுல் ஜூனியர். ஆனால் அவர் புதுசாக அந்த மார்க்கத்துக்குள்ளே வந்த உடனே இங்கே நடக்கக்கூடிய இந்த குறைகளெல்லாம் பார்த்தோன்னே அவர் என்ன செய்கிறார்? கொஞ்சம் மற்ற கிறிஸ்தவர்களோட இவர் கொஞ்சம் அதிகமாய் கொந்தளிக்கிறார். இன்னும் அதில் வேதத்தில் நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா 9ஆம் அதிகாரம். ஏற்கனவே 9ஆம் அதிகாரம் வாசிச்சிருக்கோம். இந்த 9ஆம் அதிகாரத்தில் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா,
பவுல் தன்னை குறித்து கொஞ்சம் சொல்லியிருப்பார். தன்னை குறித்து என்ன சொன்னார்? வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம். நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுயாதீனன் அல்லவா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா, கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியைகளாய் இருக்கிறீர்கள் அல்லவா. என்ன சொல்றாரு இதுல? நான் அப்போஸ்தலன் அல்லவா. அப்படி என்றால் நான் ஒரு ஊழியக்காரன். அதிலும் ஊழியத்தில் ஒரு சிறந்த ஒரு தலைமை பண்புள்ள ஒரு ஊழியம் என்றால் அது அப்போஸ்தல ஊழியம். அப்போஸ்தல ஊழியம் என்றால் வெறும் ஒரு சபைக்கு தலைவர் அல்ல, சபையின் போதகர் அல்ல, பல திருச்சபைகளுக்கு தலைவர் தான் யாரு? அப்போஸ்தலர். இன்னும் சொல்லப்போனால் பல ஊழியர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய தகுதியுடையவர் தான் அப்போஸ்தலர். அவருடைய ஊழியம் என்ன? பல இடங்களில் போய் சபைகளை ஸ்தாபிப்பது அப்போஸ்தலருடைய பெரும்பாலான முக்கியமான பணி. அப்போஸ்தலருடைய முக்கியமான பணி என்னன்னா, ஒவ்வொரு சபைகள் இல்லாத ஊர்கள், ஆண்டவர் அறியாத இடங்களில் போய் சபையை ஸ்தாபிப்பது, அந்த சபைக்கு ஒரு ஊழியரை பயிற்சி கொடுத்து அந்த சபைக்கு போடுவது, இதுதான் அப்போஸ்தல ஊழியம். இது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நிறைந்த ஊழியம். இந்த பொறுப்பு நிறைந்த ஊழியத்தில் இருக்கிறவர் தான் பவுல். அப்போஸ்தலனாகத்தான் ஆண்டவர் அவரை அழைத்திருக்கிறார். தீர்க்கதரிசியாக அல்ல, அவரை வேற எந்த ஒரு போதகராகவும் அல்ல, அவரை அப்போஸ்தலனாக அழைத்திருக்கிறார். போதகர் என்பது ஒரு சபையில் இருந்து அந்த சபைக்கு மாத்திரம் அவர் ஊழியம் செய்ய வேண்டும், அந்த சபையோட மக்களை மட்டும் கவனிக்க வேண்டும், வேற அங்கே இங்கே சாடிட்டு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த அப்போஸ்தலன் அப்படி கிடையாது. ஒரு ஊழியத்தை ஸ்தாபிச்சுட்டு ஒரு ஊழியத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணிடணும், அவர் போயிடணும். அப்புறம் என்னைக்கு அவரால் விசிட் வரணும், ஊழியம் நல்லா நடக்குதா, ஒழுங்காக செய்கிறாங்களா, ஊழியர் ஒழுங்காக ஊழியம் செய்கிறாரா, மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, அவங்கள பூஸ்ட் பண்ணிட்டு போவார். இதே மாதிரி தான் உலகம் சுற்றிகிட்டே இருந்தார். கொரிந்துக்கு போவார், ரோமாபுரிக்கு போவார், பிலிப்பு பட்டணத்துக்கு போவார், கலாத்தி பட்டணத்துக்கு போவார். அவர் ஒவ்வொரு நாடாக போய் அந்த சபைகளில் போய் தங்கி இருந்து அந்த சபைகளெல்லாம் தேற்றுவார். ஏப்பா என்னப்பா காலத்தை பார்த்தா நீ போதகர்லாம் இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் விசுவாசிகளாகவே இருக்கீங்களே, இன்னும் குழந்தைகளாக இருக்கீங்க, மூல உபதேசம் சொல்ல வேண்டியிருக்கு. அன்றைக்கி தானே இவ்வளோ தூரம் கிளாஸ் எடுத்துகிட்டு போனேன், நான் போயிட்டு எத்தனை வருஷம் கழித்து வந்திருக்கிறேன், நீங்கள் மறுபடியும் பீடி குடிக்காத, சிகரெட்டு குடிக்காத, தம் அடிக்காத, தண்ணி அடிக்காத, இதைத்தான் நான் பேச வேண்டியது இருக்குது. மூல உபதேசம். கோவப்படாத, சண்டை போடாத, ஒருத்தர் கடிச்சிக்காதீங்க, அடிச்சுக்காதீங்க, சொத்துக்களை அபகரிக்காதீங்க, இதில் மூல உபதேசம். குழந்தைக்கு வர தெரியுமே. சாதி பார்க்காத, சண்டை போடாத, மோதல் வேண்டாம், இதெல்லாம் சாதாரண மூல உபதேசங்கள். இதைத்தானே இன்றைக்கும் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா பார்க்குற சபை மாறலை, சபையில் வளர்ச்சி அடையலை அப்படிங்கிறத பார்த்துட்டு அவர் இதைத்தான் அவர் கற்றுக் கொடுக்குறார். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கிறேன், அப்படிதானே? உண்மைதானே இல்லையா? நைட்டு தூங்க விட மாட்டேறேன், காலையிலையும் தூங்க விட மாட்டேறேன். என்ன தெரியுமா? எனக்கு என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் என்ன தான் இன்றைக்கி ஒரு பிரசங்கம் பண்ணுறேன்னா, ஒரு மணி நேரம் இல்லை, 1/2 மணிக்கூர் இல்லை 1.5 மணிக்கூர் பிரசங்கம் பண்ணுறேன்னா, ஒரு தலைப்பின் கீழே தான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த ஒரு வாரம் நீங்கள் இது பண்ணுவீங்க, அடுத்த வாரம் வந்தால் இன்னொரு தலைப்பில் உங்களுக்கு ஒரு செய்தி கொடுத்துடலாம். ஆனால் நான் காலையில் சாயங்காலம் உங்களை இழுத்து வைக்கிறது எதுக்கு அப்படின்னா, சாயங்காலம் அந்த 1 மணி நேரம் மொபைல் நோண்டாமல் இந்த இதில் இருப்பீங்களா, அப்படி மொபைல் நோண்டானே கட் ஆயிரும். வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிடும், ஏங்க கரெக்டு தானேங்க, வீடியோ பார்த்தா கட் ஆயிரும். அப்போ 1 மணி நேரம் உங்களை நான் பிடிச்சி இங்கே உள்ள வச்சிருந்தா தொந்தரவு தான். இந்த பையன் ஃபோன் பண்ணுவான், என்ன மெசேஜ் அனுப்புவான், இனி வரலைன்னா திட்டுவான், தொந்தரவு தான். ஆனால் ஒரு நாள் என்ன செய்யும், இதோடைய வேல்யூ நீங்கள் அனுபவிப்பீங்க. காலையில் இது போல் தொந்தரவு பண்ணி உங்களை எழுப்புறானா, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் பைபிள் ரீட் பண்ணிடுவீங்க. இப்போ கிட்டத்தட்ட 60 நாள் ஆகலை, நம்ம பாதி பைபிள் வந்துட்டோம் இல்லையா? 60 நாள் ஆகல, சங்கீதம் 100 தாண்டியாச்சு, 106 வந்துட்டோம். 118 பைபிளுடைய மிடில் வசனம், 118 பைபிளுடைய மிடில். இன்னும் 2 வசனம் அதிகாரம் வாச்சா நம்ம பைபிளுடைய மிடில் இருக்கு. எத்தனை மாதத்தில்? 2 மாதம் ஆகலை. அப்போது 4 மாதத்தில் நீங்கள் பைபிள் என்ன செய்ய போகிறீங்க? ஒருவேளை இந்த புதிய ஏற்பாடெலாம் சர்ன்னு போயிடும், எல்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கும். பழைய ஏற்பாடு தான் கருகலாக இருக்கும். அப்போ 4 மாதத்தில் பைபிள் உங்களுக்கு முடிக்க போகிறீங்க. இந்த பைபிள் 4 மாதத்தில் முடித்தா கற்றுக்க முடியுமா?
கூட்டத்தோட எல்லாம் நான் ஒரு ஆள் வாசித்து அடுத்த ஆள் வாசிக்கும்போது பார்த்துட்டே இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், நீங்கள் ரீடு பண்ணுறதுக்கு சமம். சிலவங்க காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் பிள்ளைகளை அனுப்பணும், ஸ்கூலுக்கு போகணும், வேலைகள் இருக்கும், அவங்க வேலை செஞ்சுட்டு பைபிள் ரீடு எப்படியாவது ஒரு வசனமாக வாசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு பைபிளை முடிக்கிறீங்க, இந்த வருஷம் முடிஞ்சுதா, இந்த ஒரு பைபிள் ஃபுல் முழுசாக முடிஞ்ச பிறகு அடுத்த வருஷத்துலேருந்து அல்லது அடுத்த பைபிள் ரீட் பண்ணும்போது நம்ம ஈவினிங் உள்ள கிளாஸை மாற்ற போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம்? பைபிள் ஸ்டடியாக மாற்ற போகிறோம். இதில் எதுக்கு நாங்கள் படித்து என்னையா பண்ண போகிறோம்? இதை படித்தாதாங்க நீங்கள் எதாவது செய்ய முடியும். கைகளை தட்டி கத்துற ஸ்தோத்திரிங்க. இப்போ பாயிண்டே அதுதான். நான் ஒரு ஹோல் பைபிளை நான் சொல்லிக் கொடுத்துட முடியாது இல்லையா? என்ன வழி நடத்தின ஆண்டவர் உங்களையும் என்ன செய்வார், நீங்களும் போதகர்லாம் மாறணும். மீன்ஸ் நீங்கள் 10 பேர் சொல்லணும். இந்த வசனம் இருந்தால் தானே சொல்ல முடியும். டீச்சருங்க படித்ததுனால தான் என்ன செய்ய முடியும், பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல முடியுது, சொல்லிக் கொடுக்க முடியுது. நீங்கள் படித்தா தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ இந்த வசனம் வாழ்வழிக்கக்கூடியதா இல்லையா? அதனால் உங்களுக்கு தொந்தரவாக இருந்தாலும் ஆனால் ஒரு நாள் இதனுடைய பலன் மிகுதியாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸோ அன்புக்குரியவர்களே, நீங்கள் அதனால் தொந்தரவாக நினைக்காம இதுதான் லைஃப், இதுதான் உங்கள் லைஃப்பில் ஒரு பகுதி, இதை பண்ணி தான் ஆகணும். மற்ற நேரங்கள் இருக்கிறது, எல்லோரும் கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கும் கஷ்டம்தான். டெய்லி வந்து கூட்டம் நடத்துறது, இந்த பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் போய் இந்த கம்ப்யூட்டர்லாம் உட்காந்து ரெடி பண்ணி நம்ம எல்லாம் ஓட்ட கம்ப்யூட்டர் ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒன்று பின்ன பிள்ளைங்க உதவியாக இருக்காங்க, அஜிஷா எல்லோரும் உங்களுக்கு உதவியாக இருக்காங்க. அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ அஜிஷாவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்து இதை நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது ப்ரேயர் லீட் பண்ணுறாங்க. அஜிஷும் அப்படி தான் படிச்சுட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக இந்த ஒர்க் பண்ணுறாங்க. காலையிலே அவங்கள தூங்க விடலை, நைட்டு அவங்கள தூங்க விடலை. சரி, அவங்களுக்கு ரெஸ்ட் இல்லாமல் அவங்கள பண்ணியாச்சு. பட் இவங்க வயசில் நான் என்ன பண்ணேன் தெரியுமா, ஒரு நாள் ஒழுங்காக கரெக்டாக தூங்குனது கிடையாது. என்ன பண்ணதில்லை, ஒழுங்காக தூங்குனது. என்ன யாரும் தொந்தரவு பண்ணுறது, நான் தான் போய் எல்லோரும் என்ன பண்ணுவேன், தொந்தரவு முடியும். இவங்க வயசில் எங்கெல்லாம் மீட்டிங் நடக்குதோ, எந்த ஊழியர்லாம் பார்க்குறது கிடையாது, மீட்டிங்காக போய் உட்காந்துருது. நைட் ப்ரேயரு, பகல் ப்ரேயரு, வேலைக்கு ஒழுங்காக போகாமல் மீட்டிங்கே போயிட்டுருக்கு. ஹல்லேலூயா. பிறகு தான் நமக்கு புரிஞ்சுது வேலையும் செய்யணும் வரும். இப்போ நான் பாதி வேலைக்கு போகும்போது 2 நாள் லீவ் போட்டு போகும், 3 நேரம் சொல்லுவான், என்னப்பா நீ இப்படி லீவ் போட்டு வேலைக்கு வர, உன்னையெல்லாம் வச்சு எப்படி நான் கடையை என்ன செய்கிறது, முன்னேற்றுறது. அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். நானும் ஊழியம் வேலை அது இது ஊழியம்னு சொல்லிட்டு ஓடிடுறது, அவங்க கூட்டம்னு ஓடிடுறது. இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த நேரங்களை எல்லாம் அந்த கிறிஸ்துவுக்கு கொடுத்ததுனால ஆண்டவர் நம்மளை இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறாரு, உயர்த்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நம்ம என்ன வேணால் செய்திருக்க முடியும். அதனால் இன்றைக்கி பிள்ளைகளை இதை மாதிரி பிஸியாக்கி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நிம்மதியாக தூங்க விட மாட்டேங்கான், இருக்க விட மாட்டேங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அவங்க வளர்ந்து வரும்போது இங்கே நம்ம ஏற்கனவே என்ன பேசிக்கிட்டோம், நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம என்ன இருக்குமோ, என்ன ஏற்றி வச்சுருக்கிறோமோ அதுதான் என்ன செய்யும், கிரியை செய்யும், வெளியே வரும். இவ்வளோ உள்ள வேறு எதாவது இருந்தால் என்ன நடக்கும், வேறு எதாவது வரும். அப்போ பைபிள் வசனத்தை நீங்கள் எப்படியாவது படித்து முடிச்சிடணும், கற்றுக்கொள்ளணும். வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் இதில் படிக்கலாம். இதுதான் நம்முடைய குறிக்கோள். பிரியமானவர்களே, இந்த பவுலும் இதே தான் பண்ணார். இதில் எந்த லாப நோக்கமும் இல்லைன்னு இல்லை பவுலுக்கு. அதைத்தான் இங்கே நம்ம சொல்ல வர்றோம். அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. எப்போ ஆளுக்கு 50 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க, உங்கள்கிட்ட வசூல் பண்ண முடியுமா முடியாதா? நீங்கள் தருவீங்களா தர மாட்டிங்களா? இல்லைடா சத்தத்தை கண்ணில் சர்ச்சிலும் போயிட்டாங்களா எல்லாரும்? கேட்கலாம். ஏதாவது கடவுளுக்கு பேரை சொல்லி என்ன பண்ணிடலாம், உன்கிட்ட கேட்கலாம், 100 ரூபா கொடு, 200 ரூபா கொடு, அதை பண்ணு இதை பண்ணும், நாங்கள் தியாகம் பண்ணலையா அப்படியா இப்படின்னு சொல்லி தியாகத்தை ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஒரு காலையில் சாயங்காலம் வரை பைபிள் ஒரு செய்தியை எடுத்தால் 1/2 மணிக்கூர் அவனுடைய சுயசரிதை தான் ஓடுது. நாங்கள் அப்படி தியாகம் பண்ணோம், நாங்கள் இப்படி தியாகம் பண்ணோம். உண்மையா இல்லையா? எப்போ பாரு இதே தான். இப்போ நம்ம என்ன தியாகம் பண்ணலையா என்ன? நம்ம சொல்கிறதில்ல, அது ஈஸியாக அதை ஜாலியாக எடுத்துக்கிறோம், அது சந்தோஷமாக கொண்டு போகிறோம். ஏன்னா இதனுடைய பலன் மிகுதியாக ஆண்டவர்கிட்ட நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஆனால் இவங்க இந்த பலனை எங்கே எதிர்பார்க்குறாங்க? விசுவாசிகள்கிட்ட. அந்த க்யூரியாசிட்டி என்ன பண்ணுறாங்க,
உண்டு பண்ணுறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் அப்படி கஷ்டப்படுறோம், இங்கே பிரியமானவர்களே நம்ம அதை பண்ணுங்க இதை பண்ணுன்னு சொல்லி உங்களை என்ன பண்ணுறோம், பிணைஞ்சு எடுத்துருவாங்க. ஐயோ எங்கள் பாஸ்டர் என்ன கஷ்டப்படுறாரு, அவருக்கு என்ன பண்ணணும், ஏதாவது ஒன்று நான் உருவாக்கிட்டேன்னா உங்களுக்கு புரிஞ்சா, உங்களுக்கு நான் படுற கஷ்டத்தை உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு அந்த ஃபீல் உண்டாகுமா இல்லையா? என் கஷ்டத்தை சொன்னால் இன்னைக்கு ஃபுல்லாக பிரசங்கத்தை தவிர இது தான் பேசிகிட்டு இருக்கணும். என்ன பேசிகிட்டு இருக்கணும் நம்ம? அதெல்லாம் நம்ம நோக்கம் என்ன? இங்கே வாஷிங் மிஷின் வாங்குறது, வீடு வாங்குறதுல நோக்கம் நித்திய ஜீவனுக்கு போகணும். ஹல்லேலூயா! ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் விடாமல் நீங்கள் நித்திய ஜீவன் போகணும். நம்முடைய நோக்கமே தான். அதுக்காக அந்த பூமியில் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ல, தேவை தான். ஆனால் இதெல்லாம் அழிந்து போகிறது. நீங்கள் அழியாத நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா இந்த வேத புத்தகத்தை நீங்கள் வாசித்து அதன்படி வாழ வேண்டும். ஹல்லேலூயா! அப்போ நீங்கள் ஒத்தையில் வாசிக்கும்போது சோர்ந்து போயிடுவீங்கன்னு சொன்னோன்னா உங்களுக்கு ஒரு ஆள் என்ன பண்ணுறோம், சேர்த்து கனெக்ட் பண்ணுறோம். இது ஒரு வேலை தானே, காலையில் எழும்பி கனெக்ட் பண்ணுறோம். அப்போ ஒருத்தர் வாசிக்கும்போது இன்னொருத்தருக்கு என்ன பண்ணோம், அனல் உண்டாகும். ஹல்லேலூயா! பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவோம், பேசுகிறாங்க, ஓகே நம்மளும் பேசணும், நம்மளும் வாசிக்கணும். அனல் உண்டாகுது. அனல் உண்டாகும் என்ன நடக்கும்? அனல் உண்டாகும் என்னங்க நடக்கும்? பற்றி எரியும். ஆண்டவர் என்ன சொன்னார், அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கும்போது சீசருடைய இருதயம் என்ன பண்ணிச்சான், கொழுந்து விட்டு எரிந்ததாம். மங்கி எரியல, எப்படி இருந்துச்சு, கொழுந்து விட்டு எரிந்ததாம். அப்போ வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன செய்யும், கொழுந்து விட்டு எரியும். பிரியமானவர்களே, ஆகவே பிரசங்கத்தை கூடுதல் குறவு வரும், ஆனால் வசனத்தில் என்ன வராது, கூடுதல் குறவு வராது, ஒன்லி கூடுதல் தான் வரும். ஆமென். ஆகவே வசனத்தை வாசிங்க, அதுக்கு நேரத்தை செலவழிங்க. வசனம்தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஆமென். அல்லேலூயா. சரி, தொடர்ந்து இங்கே பவுல் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன சொல்ல வர்றாரு, இப்போ எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, நான் யார் இப்போ, அப்போஸ்தலன் அல்லவா? அப்படி என்றால் நான் இத்தனை திருச்சபைக்கு தலைவர், நான் இத்தனை ஊழியக்காரருக்கு தலைவர், இத்தனை பேருக்கு போதிக்கிற நான், எனக்கு மேலே ஒரு அதிகாரம் என்ன இல்லை? இல்லை. இப்போ நான் என்ன பண்ண முடியும், நான் சுவாதீனன். நான் ஒரு ஊழியத்தின் தலைவராக இருந்தாலும் நான் யார், சுவாதீனன். அன்னைக்கு பேதுரு தலைமையில் ஒரு ஊழியம் நடந்தது, இங்கே பிலிப்பு தலைமையில் ஒரு ஊழியம் நடந்தது, இங்கே அப்போஸ்தலர் பவுல் தலைமையில் ஒரு ஊழியம் நடந்தது. நான் அன்னைக்கு என்ன பண்ணலை, இன்னைக்கு மாதிரி இயேசு விடுவிக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு சந்திக்கிறார் அப்படின்னு ஊழியத்துக்கு பேர் என்ன செய்யலை, அன்னைக்கு வைக்கல. அவங்களுக்கு அந்த ஐடியா இல்லை. கடவுளுக்கு ஊழியத்தை செஞ்சுட்டு போனாங்க. இன்றைக்கி அந்த பேரில் நம்ம போயிட்டுருக்கோம். இன்றைக்கி சிஎஸ்சி தென்னிந்திய திருச்சபை, பெந்தேகோஸ்தே திருச்சபை, ரோமன் கத்தோலிக்க திருச்சபை இப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க பார். ஆனால் எங்கே என்ன வச்சாலும் இயேசு எல்லாத்துலேயும் எங்கே இருக்கணும், அவ்வளோதான். இயேசுவை மையப்படுத்த என்ன பண்ணணும், ஊழியம் இருக்கணும். இங்கே யாருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷம் அறிவிக்கிறோம். அப்போ பவுலுடைய நோக்கம் ஃபுல்லாக எல்லாரும் ஆண்டவரை அறிய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை அறிஞ்சிங்கன்னா இந்த உலகத்தை நேசிக்க மாட்டீங்க, ஆண்டவரை நேசிப்பீங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போவீங்க. பிள்ளைகிட்ட மைக்க வாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, நாம் அதிகாரம் இருந்தும் அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பவர்ஃபுல்லான தேவன் தானே, நான் இந்த பாவம் செய்யாதபடிக்கு தடுத்துருக்கலாம்ல. நியாயமான கேள்வி தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இங்கே ஒரு ஆபத்து இருக்குன்னு தெரியல, தடுத்துருக்கலாமே. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு எச்சரித்திருப்பார். உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு ஆண்டோடைய மனுஷன் மூலமாகவோ, இல்லைன்னா விசுவாசிகள் மூலமாகவோ, இல்லை உங்களுக்கு தரிசனத்துலேயோ, இல்லை உங்களுடைய உள்ளத்துலேயோ ஆண்டவர் பண்ணியிருப்பார், கண்டிப்பாக பேசியிருப்பார். நம்ம தான் என்ன பண்ணுறதில்ல, வெளியே உள்ள பேச்சை மட்டும்தான் கேட்போமே தவிர மேலே உள்ள பேச்சை கேட்குறதுக்கு நேரமும் ஒதுக்க மாட்டோம், அதை கேட்குறதுக்கு முயற்சியும் எடுக்க மாட்டோம். நம்மளோடலாம் ஆண்டவர் பேச மாட்டார். பாஸ்டரோடையும் ஆண்டவர் தேவ மனிதர்களோட தான் பேசுவார். அப்போ நீங்கள் எல்லாம் சாத்தா மனிதர்களா? சொல்லுங்கள், கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நீங்களே யாருடைய பிள்ளைங்க? நீங்களாம் யாருடைய பிள்ளைங்க? உங்கள் அப்பா பேர சொல்லிடுவோட டக்குன்னு. நம்ம என்ன பண்ணுறது, ஆவிக்குரிய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போது இந்த தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு
நம்மோட ஆண்டவர் பேசுவாரா பேச மாட்டாரா? பேசியிருக்காரா பேசலையா? இது வரைக்கும் எப்படி பேசியிருக்கிறாரு? உங்கள் அனுபவங்கள் என்ன சொல்லுங்க. வசனத்து மூலம் பேசுகிறார். வேற எப்படி? சொப்பந்து மூலமாக. வேற பிரசங்கமா? எது? ஊழியக்காரங்க மூலமாக, பிரசங்கத்து மூலமாக ஊழியக்காரங்க ஏதோ ஒன்று. ரைட்டு. அடுத்து எப்படி? ஏதாவது ஐடியா இருக்கா? ஆவியில் உணர்த்தப்படுதல், ஆவியின் மூலமாக உணர்த்தப்படுறது. சரி. பாடல்கள் மூலமாக ஆண்டவர் பேசுகிறாரு. கரெக்டு. இப்படி பல விதங்கள் ஆண்டவர் பேசுகிறாரு. இதில் நம்ம சிலது என்ன செய்ய முடியாது. தீர்க்க தரிசனத்தில் என்ன உண்டு? பைபிள் என்ன சொல்லுது? தீர்க்க தரிசனத்தில் குறை உண்டு. தீர்க்க தரிசனம் சொல்லுதலிலும் நம்முடைய அறிவில் என்ன உண்டு? குறை உண்டா இல்லையா? அப்போ ஒரு தரிசனம் உங்களுக்கு கிடைத்தால் ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய நல்ல பிள்ளைகிட்ட என்ன பண்ணும்? தெளிவான ஆள்கிட்ட போகணும். அறகுறைகிட்ட என்ன செய்யக்கூடாது. அந்த அந்த தரிசனத்துடைய அர்த்தத்தையே மாற்றி உங்களை என்ன மெண்டலாக்கி விட்டுருவாங்க. தயவு செய்து என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஆவியிலே தேர்ச்சி பெற்றவர், வயசில் மூத்தவர் இல்லை. இல்லையா? யாரை பார்த்து போகணும்? ஆவியிலே தேர்ச்சி பெற்றவங்கள்ட்ட உங்களுடைய தரிசனத்தை என்ன பண்ணணும்? ஒரு எகிப்தினுடைய ராஜா ஒரு கைதிகிட்ட என்ன பண்ணுறாரு? தரிசனத்தை ஷேர் பண்ணுறாரு. ஏன்? அவருடைய தரிசனத்தை எந்த ஞானியாலும் சொல்ல முடியல, வயசானவர்களாலும் சொல்ல முடியல, முதியவர்களாலும் சொல்ல முடியல. ஆனால் தேவ ஆவியை பெற்ற, ஆவியிலே தேர்ச்சி பெற்ற ஒரு யோசேப்பு, அவன் கைதியோ அதெல்லாம் அவர் பார்க்கல. அன்றைக்கு அவருடைய பார்வையில் தேவ ஆவியை பெற்றவன் ஒருவன், தரிசனத்தை நன்காக விளைக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான். ஸோ அவனிடத்தில் நம்ம என்ன செய்வோம்? இதை சொல்லுவோம் என்று சொல்லி அங்கே அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆவி அது நல்லபடியாக என்ன செய்யும்? பகுத்தறிஞ்சு அவங்களுக்கு புத்திமதி சொல்லும். அன்பானவர்களே, அந்த அந்த தரிசனங்கள் குறைவுள்ளது, அறிவு குறைவுள்ளது. அந்த அடுத்த அறிவுக்கு வருவோம். அறிவு எப்படி குறைவுள்ளது அப்படின்னா, நாம் சில தரிசனங்களை, அதாவது மாயையாய் வந்த தரிசனங்கள் உண்டு. அதாவது நம்முடைய தொல்லையின் திரட்சியினால் சொப்பனங்கள் பிறக்கும் சொல்லி ஞானி சொல்லுவார். தொல்லையின் பிரச்சனைனா நம்ம ஒரு விஷயத்தை குறித்து ஒரி பண்ணிகிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நினச்சி ஃபீல் பண்ணுறதோ, இல்லை அதை நினச்சி ஒரி பண்ணுறதோ, இதை பற்றி நினைக்கும்போது அது ரிலேட்டிவாகவே என்ன நடக்கும்? நைட்டு சொப்பனங்கள் உருவாகும். அப்போ நம்ம எதை குறித்து நினைக்கிறோமோ அதை குறித்தே சொப்பனங்கள் வருவதனால நம்முடைய அறிவு என்ன செய்யும்? கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு? அந்த மனுஷனை காட்டின, அந்த மனுஷன் நமக்கு எதிராக செயல்பட்டது மாதிரி காட்டினார். அப்போ இது கர்த்தர் தான் காட்டினது. அப்படி நாம் என்ன செய்வோம்? அதை ஒழுங்காக விளங்கி கொள்ளாமல் இது கர்த்தர் காண்பித்தது என்று நம்முடைய அறிவிலே எண்ணிக்கொள்வோம். ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் நம்ம டக்குன்னு முடிவெடுக்கக்கூடாது. நம்ம ஆவியில் நிறைந்திருக்க வேண்டும், நம்மளுக்கு அந்த அர்த்தம் புரிந்திருக்க வேண்டும். இல்லையே அந்த ஆவியில் தேர்ச்சி பெற்றவர்களிடத்திலே இதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இப்போ அறிவு குறைவில் சொல்லிட்டேன்னா, அப்போ ஆண்டவர் பேசுகிறது எப்படி தாங்க பிரதர் எது கிளியராக சொல்ல முடியும்னா, ஃபஸ்ட்டு நான் கொடுக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸு பைபிளுக்கு. ஹல்லேலூயா. பைபிள் மூலம் ஆல்ரெடி பேசி எல்லாம் வச்சுட்டேன். எல்லாத்துக்கும் கேள்வி விட இருக்கிறது. ஒரு மனுஷன் தப்பானவனா நல்லவனா எப்படி கண்டுபிடிக்கிறது? பைபிள் என்ன ரெஃபரன்ஸ் சொல்லுங்கள். ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா என்பதை, ஒரு கிறிஸ்தவன் இருக்கான், அவன் நல்லவனா கெட்டவனா? கையை தட்டுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அவர்கள் கனிகளினாலே அவர்களை. வீட்டுக்குள்ளே ஒரு மனுஷனை ஏற்றுறோம், அவன் போகிறான் வாரான், ரைட்டு. ஆனால் அவன் யார் நல்லவன் கெட்டவன் தெரியுமா? ஒரு ஆளை ஒரே நாளில் பார்த்தா கண்டுபிடிக்க முடியுமா? அப்படின்னா ஒன்று ஆவியில் நம்ம என்ன பண்ணிருக்கணும்? பலப்பட்டு இருக்கணும், ஆளை கண்டுபிடிச்சிடலாம். இல்லை என்றால் நாம் என்ன பண்ணோம்? இந்த மனிதனை குறித்து, அவருடைய கனிகளை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிந்து கொள்வது? முதல்ல பழகணும், பேசணும். அவங்க யார் என்னென்ன ஆராய்ச்சி பண்ணி அவங்கள ஊரில் விசாரிக்கணும், எந்த ஊருக்காரன் வந்தாலும். அதுக்கப்புறம் தான் எங்கே இடம் கொடுக்கணும் சொல்லுங்கள். அவர் ஊழியக்காரராக இருக்கலாம், இல்லைன்னா விசுவாசியாக இருக்கலாம், சொந்தக்காரங்க நம்ம தெரியாது.
உங்களுக்கு அவர் நல்லவர்னு தோணுதுன்னா முதல்ல ஆராய்ச்சி பண்ணிடுங்க. நல்லவரா கெட்டவரான்னு சொல்லி சோதிச்சு பார்த்துருங்க. வேதம் சொல்லுதா இல்லையா? அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறியலாம். அடுத்து இன்னும் பைபிள் எவ்வளோ தெளிவானதுன்னு நான் மறுபடியும் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறான் அல்லது பிசாசினால் நடத்தப்படுகிறான் என்பதை எப்படி அறிந்து கொள்வீர்கள்? வேத வசனத்தின் மூலமாக. அதுதான் நம்ம அரசியல்வாதியும் பண்ணுறாங்களே. அதுதான் பைபிள் எடுத்து வச்சுட்டு சினிமா நடிகர்கள் கூட நடிக்கிறாங்க. அவங்க பரிசுத்தவான்களா? உங்களுக்கு ஈஸியாக ஏமாத்த எல்லாமே. அங்கே ஒரு கேரளாக்காரன் ஒருத்தன் ஏமாத்தின மாதிரி அவன் அந்நிய பாஷையெல்லாம் பேசி ஏமாத்திருக்கான். பிடிச்சி அடித்தாங்களா இல்லையா? எப்படி நடித்து காட்டினான் போலீஸ் ஸ்டேஷனில். அப்படியே ஊழியக்காரன் தோற்று போயிடுவாங்க. அந்த மாதிரி பேசி நிறைய பேர்கிட்ட ரூபா பணம் எல்லாம் கரெக்ட் பண்ணியிருக்கான். சொல்லுங்கள், ஒருத்தன் பரிசுத்த ஆவியினால் இயங்குகிறான் இல்லது பிசாசினால் இயங்குகிறான் என்பதை எப்படி கண்டுகொள்வீர்கள்? தான் சொல்கிறாங்க பாருங்க, சாட்சியினாலே. ஹல்லேலூயா. நீங்கள் நம்ம ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அவங்கள்ட்ட மக்கள்கிட்ட எல்லாம் சீஷர்கிட்ட எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் புறப்பட்டு போங்க, யூதேயா, சமாரியா, எருசலேம், அப்புறம் உலகம் எங்கிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. அது எப்படின்னா, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. மெயினாக கரெக்டாக நல்ல கெட்ட சிந்தனை என்ன பண்ண மாட்டாங்க, சிந்திக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் யாருடையது இல்லை, பரிசுத்த ஆவியானவருடையது கிடையாது. அதனால தான் ஒரு தூய ஆவியானவர் என்று வேதம் சொல்கிறது. அப்போ கெட்ட சிந்தனை யாருடையதாக இருக்கும்? அப்போ நான் எவ்வளவு பைபிள் படித்தாலும் என் சிந்தை மாறலைன்னா நான் யாரால் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன், இல்லை யாருக்கு இடம் கொடுத்துருக்கிறேன்? இப்போ கண்டுபிடிச்சாச்சா? அப்போது ஒரு மனிதன் உங்களோடு பேசுகிறான், பழகுகிறான், அவன் எந்த சிந்தையோடு உங்களோடு பேசுகிறான், எந்த சிந்தையோடு உங்கள்கிட்ட பழகுகிறான்? ஒரு வீடை கட்டுனா அவன் பொறாமைப்படுகிறானா, இல்லை சந்தோஷப்பட்டு இன்னும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வதிக்க விரும்புகிறானா என்பதை எப்படியா கண்டுபிடிப்பீங்க? சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யாருங்க விரும்புவா? அம்மா அப்பா. அடுத்து சகோதரர் பெரும்பாலும் விரும்புவதில்லை. அடுத்து அப்படிதானுங்க, பெரும்பாலான சகோதரர் என்ன பண்ணுறதில்ல. அது ஒரு குறிப்பிட்ட லெவல். ஒரு சில ஃபேமிலிஸ் 10ல் ஒரு 4 என்ன பண்ணும், அண்ணன் நல்லா இருந்தால் பரவாயில்ல, தங்கச்சி நல்லா இருந்தால் பரவாயில்ல. இங்கே பெரும்பாலான குடும்பங்களை சண்டையா, அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடச்சிருக்கா. யாருக்கு? ஆமாம், அவளுக்கு நல்ல வண்டி இருக்குது. பெண்கள் சைடு தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடச்சிருக்கா, அவளுக்கு நல்ல வண்டி இருக்குது, அவளுக்கு நகை நட்டுகள் எல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் என்ன செஞ்சிருக்காரு. எனக்கு என்ன இருக்குது, ஒரு உடஞ்ச பாத்திரம், இத்து போன ஒரு சட்டி, உடஞ்ச ஒரு வீடு, எனக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வச்சிட்டியே. அவங்களா சூஸ் பண்ணியாச்சுன்னா கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அம்மா மேலே குற்றம் சாட்ட முடியாது. தனக்கு தானே தள்ள அடிச்சுக்கிட்டு இப்படி நம்ம நிலைமை மாறிட்டேன், நான் எப்படி இருக்குன்னு ஆசைப்பட்டவன் தெரியுமா இல்லையா? இது பொறாமை இருக்கும் அவங்களுக்கு. ஆண்கள் அன்னைக்கு பழைய ஏற்பாடு காலங்களிலே காயின் ஆபேலுக்கு ஸ்டார்ட் ஆனது. ஆபேலை ஆண்டவர் ஆசீர்வதித்த உடனே யாருக்கு கோவம் வந்துச்சு? இன்னைக்கு நம்ம வீடுகளில் ஒரு பிள்ளைய வாழ்த்திட்டோன்னா, ஒரு பிள்ளைய நல்லா புகழ்ந்துட்டோன்னா இன்னொரு பிள்ளைக்கு பொறாமை வருமா வராதா, கோபம் வருமா வராதா? அது 5 வயசு பிள்ளைக்கே இருக்குது இல்லையா? இப்போ பெரிய பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? நீ என்னையா கவனிச்ச வளர்ந்தவரை சொல்லும். நம்ம வயசாக நடக்க முடியாமல் நிறைய வீடுகள் நடக்குது. நீ என்னையா கவனிச்ச, ஃபுல்லாக அவளுக்கு தானே வாரி கொடுத்த, நீ இப்படியே கிடந்து சாவு. சொல்கிறேன், நேரடியாக சொல்கிற மக்கள் இருக்காங்க. நானும் உன்னை பார்க்க மாட்டேன், அவள் தானே நிறைய வாங்கினா, அவள் உன்னை பார்க்கட்டு. எப்படி போச்சு பார்த்தீங்களா? அப்போ பொறாமை என்பது நிறைய பேர்கிட்ட இருக்குது. அன்புக்குரியவர்களே, இதைத்தான் கண்டுபிடிக்கணும். தேவ பிள்ளைகள், நம்மளை எப்படி உலகம் பார்க்குது. நம்ம சொந்தக்காரங்களை, நம்முடைய சகோதரங்களே நம்முடைய உயர்வை விரும்புவதில்லை பெரும்பாலான நேரங்களில். ஹல்லேலூயா. அப்போ அவங்க யாருக்குள்ளே இருக்கிறார்கள் என்பதை இப்போ புரிகிறதா? ராத்திரியும் போல இவங்க யார் உபவாசம் பண்ணி, நம்மளாம் அந்த உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணோம், தலைகளை நின்று ஜெபம் பண்ணோம், உருண்டு அங்க பிரதேசம் பண்ணி ஜெபம் பண்ணோம்னா நம்ம நம்புறதில்லை.
பிரதர் உங்களுக்காக தான் ஒரு வாரமாக நான் உண்ணாமல் திங்காமல் ஜெபம் பண்ணுறேன், உனக்கு வேறு வேலை இல்லையாடா? நம்ம கேட்க கேள்வி என்ன தான், உனக்கு வேறு வேலை இல்லையா? அதனால் ஏன் உங்கள் நன்மைக்கு தானே. ஏன் நன்மைக்கு எவன் இந்த உலகத்தில் செய்ய மாட்டான்? உனக்கு நன்மையை பாரு, உனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும். ஏசு என்ன சொன்னார்? உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காக. நம்ம அதே தான் சொல்கிறோம். எனக்காண்டி பாஸ்டருக்காக நின்று காலை வெளிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் என்ன சொல்லக்கூடாது. பாஸ்டருக்காக முழங்கால நின்று என் முட்டெல்லாம் என்ன செஞ்சுட்டு ஒரு சல்லி பைசாக்கு என்ன இல்லை பாஸ்டர்ட்டு இருந்து. ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே எதிர்பார்க்கணும்? கர்த்தர் இடத்துல. ஹல்லேலூயா. எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும், எல்லா மனுஷனுக்காகவும், எல்லா அதிகாரிகளுக்காகவும், எல்லா அதிகாரங்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணணும். உங்கள் கட்டாயம். இதில் ஒரு ஸ்பெஷல் ஆட்டு நாங்கள் அவங்களுக்கு ஜெபம் பண்ணோம், நாங்கள் இவங்களுக்கு ஜெபம் பண்ணோம், இதெல்லாம் சொல்லவே கூடாதுங்க. ஒரு கிறிஸ்தவனுடைய கடமை இது. சொல்லிகிட்டே இருக்கான அவன் ஜெபம் பண்ணாதவன்னு அர்த்தம். உங்கள்ட்ட எதை எதிர்பார்க்குறான்னு அர்த்தம். சிஸ்டர், கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ண சொன்னார். சிலர் பாருங்க குரல் அப்படி தான் இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு காலையில் ஃபோன் பண்ண சொன்னார். என்ன சொன்னார்? காலையில் ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஒரு கட்டு இருக்கிறதா ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு ஆண்டு உபவாசம் பண்ணி இருக்க சொன்னார். கள்ளப்பய, சத்தியம் சொல்கிறேன், கள்ளப்பய. நான் எத்தனையோ சித்து வேலை பண்ணிருக்கேன் நம்ம ஆளுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் உடனே என்ன பண்ணணும்? கர்த்தர் உங்களுக்காக நான் மத்தியானம் வரை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன்னு சொன்ன உடனே நம்ம ஆள் என்ன செய்வோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? நம்புனது மட்டும் இல்லை, அடுத்து என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்கன்னு அதான் எதாச்சும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை மட்டும் உங்களுக்கா. நீங்கள் யாராக இருந்தால் மனுஷன் தானே. உங்களுக்காக ஒரு ஆள் மத்தியானம் வரை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யாரும் உண்மையை சொல்ல மாட்டீங்களே. முதல்ல பிரதர் உங்கள் நம்பரை கொடுங்க பிரதர், உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க பிரதர், நான் என்ன பண்ணுறேன், இதானே பண்ணுவீங்க. பொய் சொல்லக்கூடாது. கரெக்டு தானே? இதைத்தான் பண்ணுவோம் நம்ம. ஏன்? ஒருத்தன் எனக்காண்டி என்ன பண்ணுறான், தண்ணி குடிக்காமல் அவங்க அப்படி எப்படி இருக்கான்னு நம்ம தெரியாது. ஆனால் ஒருத்தர் சொல்லிட்டான்ல, அப்போ நம்ம ஏதாவது, இது தமிழருடைய பண்பாடு, ஏதோ ஒன்று பண்ணிட்டோன்ற. ஆனால் இன்னைக்கு அவங்க ஏமாத்துறாங்களா நல்லது செய்கிறாங்களா நமக்கு தெரியாதே. ஹல்லேலூயா. உண்மையான எத்தனையோ பேர் நமக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாராவது கூப்பிட்டு சொன்னாங்களா? நாங்கள் உங்களுக்கு கூப்பிட்டு சொன்னோமா? உங்களுக்கு சிஸ்டர் சுமதி உங்களுக்கு கூப்பிட்டு சொன்னோமா? சிஸ்டர் சுமதி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னோமா? என்னைக்கு சொன்னோமா? இல்லை இல்லை. உங்களுக்கு யாருக்கா சொல்லியிருக்கோமா நான் உங்களுக்காண்டி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோன்ட்டு? நாங்கள் ஏன் போய் சொல்ல போகிறோம்? அப்படிதானே? ஹல்லேலூயா. சாதாரண மனிதர்கள் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவரோடு நேரடியாக பேச அதிகாரம் இருக்கும் பொழுது நாம் ஏன் இன்னும் ஏமாந்துட்டு இருக்கீங்க? அப்போ காணிக்க கொடுக்குறது எதற்கு? நீங்கள் மனசார ஜெபம் பண்ணும் பொழுது உள்ளத்தில் ஏவுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த ஊழியருக்கு நீ கொடுக்கணும்னு உள்ளத்தில் ஏவுவார். அது கொடுக்குறது வேற. மற்றபடி உன் கண் கண்ட யாரும் ஏவும் வேண்டாம், யாரும் தூவும் வேண்டாம். யார் கஷ்டப்படுறாங்க, முதல்ல நம்ம வீடு, நம்ம சபை. அடுத்தானே முதல்ல நம்ம சபையை கவனிக்கணும். நம்ம சபை எப்படி இருக்குது, என்ன தேவை இருக்குது, கேட்கவே கூடாது. என்ன பண்ணிடணும்? ஃபஸ்ட்டு இந்த கேப்பில் வெளி சபை ஊழியர்களுக்கு அல்லது வெளியே உள்ள இவாஞ்சலிஸ்ட்டுக்கு ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் உணர்த்துவார். ஐயா அந்த ஊழியருக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் உள்ளத்தில் உணர்த்துவார். இந்த ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு உணர்த்துவார். ஏன்னா ஊழியங்கள் நடக்க வேண்டும், அது கொடுக்க வேண்டாம். நல்ல நிலத்தில் என்ன செய்யணும்? விதைக்க வேண்டும். இல்லைண்டா விதையெல்லாம் கெட்டு போயிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூட நம்பிக்கைகளாக இருக்கக்கூடாது. அந்த ஊழியத்தில் விதைச்சா எனக்கு எதாவது கிடைக்கும்ன்ற மூட பழக்கத்தை இன்னில் என்ன பண்ணுங்க? தேவ பிள்ளை ஒவ்வொரும் கொடுக்குறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஊழியத்துக்கு கொடுத்தா எனக்கு கிடைக்குங்கிற மூட பழக்கம் என்ன செய்யணும்? கர்த்தர் கொடுக்க சொன்னாரா? இன்றைக்கும் பாருங்கள், திருவண்ணாமலையில் பிரபலமான ஒரு கோயில் இருக்குது. இன்றைக்கும் கோடீஸ்வர கடவுள்னு அவர் தான். பாவப்பட்ட ஊரில் எத்தனையோ ஐயருங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சின்ன சின்ன கோயில்களில் பூஜை இருப்பாங்க. அவங்களுக்கு சரியான சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அங்கே கோடிக்கணக்கில் ஒரு நாளைக்கு பணங்களை பிளாக் மணி ஒயிட் மணின்னு தட்டிகிட்டு இருக்காங்க. எண்ண முடியாதுங்க. ஆஃபீஸில் ஆளை போட்டு, ஒரு ஹெச்ஆரை போட்டு, ஒரு மேனேஜரை போட்டு அங்கே எண்ணுறாங்க. எத்தனையோ வேலைக்காரங்க உட்காந்து எண்ணுறாங்க. என்னத்தை எண்ணுறாங்க? அதில் செக்கு கிடக்கும், செக்கு தனியாக பிரிப்பாங்க. நகைகள் கிடக்கும், அது தனியாக பிரிப்பாங்க. அங்கே கொண்டு போடுறது தெரியுமா? பணம் கொண்டு போட்டால் கோடீஸ்வர கடவுளுக்கு கொடுத்தால்
இன்னைக்கு அதே மாதிரி ஊழியத்தில் கோடீஸ்வர ஊழியத்துக்கு கொடுத்தால் கோடி என்ன செய்யும்? மூட பழக்கம். என்னன்னே புரியல. புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்கிறேன்னா, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு உங்கள் பங்கு என்ன? வட இந்தியா கொடுங்கன்னு சொன்னேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் வேற யாருக்கா கொடுங்க நான் சொன்னதா உங்கள்கிட்ட? எனக்கு கொடுங்க சொன்னதில்லை. சர்ச்சுக்கு ஏதாவது பண்ணுங்க சொல்லுவோம். வட இந்தியா ஊழியத்தை நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். நான் எந்த ஊழியத்தை கொடுக்குன்னு தெரில. ஜெம்ஸ் ஊழியம், அகஸ்ட் ஜோமர், அவருக்கெல்லாம் நிறைய பிரபலமாயிட்டு அவருக்கு எல்லாரும் கொடுக்குறாங்க. நாகர்கோவில் எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் கொடுத்துட்ருக்காங்க. சாதாரண அமௌண்ட்டெல்லாம் கிடையாது, உங்களை மாதிரி நம்ம அமௌண்ட்லாம் கிடையாது. பெருந்தொகை. ஒரு பெரிய பெரிய காலேஜெலாம் கட்டி நல்ல ஊழியங்களை செஞ்சிட்ருக்காங்க. சாலோ மிஷினரி அவர் பெரிய ஊழியங்களை செஞ்சிடறாங்க. அவங்களுக்கு பெரிய காணிக்கைகள் கிடைக்குது. இன்னும் கண்ணுக்கு தெரியாது இதே மாதிரி எத்தனையோ ஊழியர்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே என்ன செய்யணும், யாருக்கு செய்யணும், எதை பண்ணணும்? சுவாதீனம்தான். சிந்திங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா? பவுல் சொல்கிறாரு, மற்றவனெல்லாம் சும்மா ஏதாவது கதை விட்டுட்டு இருக்கலாம். நான் ஆண்டவரை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்னு. நான் நேரடியாக ஆண்டவரை பார்த்தவன்யா. அல்லேலூயா. தமஸ்குக்கு போகிற வழியில் பவுல் என்ன பண்ணார்? நேரடியாக ஆண்டவர்கிட்ட அட்டாக் பண்ணப்பட்டவர். அட்டாக், சடுதியில் அவர் கீழே விழுந்தார் வேதம் சொல்லுகிறது. கர்த்தரால் தொடப்பட்டவர். இயேசுவை பார்த்துட்டார். ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டார். ஆண்டவரே கேள்வி கேட்டான். நீ ஆண்டவரை தெரியும்னு சொல்கிற, நாம் என்ன செய்யலை இன்னும்? ஆண்டவரே நீர் யார், என்னை ஏன் அழைச்சிங்க கேட்குறதே இல்லை. ஆனால் அவர் கேட்டார். அதான் சொல்கிறாரு, நான் தரிசிக்கவில்லையா? கர்த்தருக்குள் நீ என் கிரியைகளாக இருக்கிறீர்கள் அல்லவா? எவ்வளோ தெளிவாக பேசுகிறார் பாருங்க பிரியமானவர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனம், நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இராவிட்டாலும் உங்களுக்கு அல்லவோ அப்போஸ்தலனாய் இருக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் தான் என் முத்திரை, நீங்கள் தான் என் அடையாளமாக இருக்கீங்க. நான் தான் அந்த ஊழியத்தினுடைய அப்போஸ்தலன் என்பதற்கு நீங்கள் அடையாளம். நான் மற்றவர்கள் உலக மனுஷனுக்கு அப்போஸ்தலன், உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனங்களை வாசிக்கலாம். 3ஆம் வசனம், என்னை நியாயம் விசாரிக்கிறோம். நான் சொல்ற மறுதனம் வாசிங்க. புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அடுத்து இப்போ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்களை குறித்து பேசுகிறவங்களுக்கு அன்னைக்கும் விமர்சனங்கள், ஊழியங்களை குறித்து இன்னொரு ஊழியர்கள் குறை சொல்கிற காரியங்கள் அந்த நாட்கள்லேயும் இருந்தது. பவுல் என்ன இப்படி ஊழியம் செய்கிறாரு, அவர் என்ன இப்படி செய்கிறாரு, இன்றைய மாதிரியே அன்றைக்கும் அந்த ஊழியங்களுக்குள்ள சலசலப்புகள் இருந்தது. அதனால தான் அந்த மனிதர்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். என்னன்னா, புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? இதனுடைய பொருள் என்ன? அல்லேலூயா. இந்த பொருள் என்ன அப்படின்னா, இந்த சாப்பிட்றதுக்கும் புசிப்பதற்கும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம இருக்கோம் வாரத்தில் ஒரு நாள் வீக்கெண்டில் போய் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடும். அறக்க பறக்க சாப்பிட்றதில்ல, டைம் நேரம் செலவழித்து உட்கார்ந்து ஆறாமற புசிப்பதற்கு நேரம் செலவழிப்போம். பவுலுக்கு அந்த நேரம் இல்லை. இன்னொன்று அதிகாரம் இருக்கிறது. என்ன இருக்கிறது? அவரால் போய் சாப்பிட முடியுமா முடியாதா? ஆனால் அவருக்கு அது விருப்பம் அல்ல. அவருடைய விருப்பம் ஒரு நாள் ஒரு நிமிஷம் கிடைச்சா ஆண்டவருக்காக எதையா ஒன்று செஞ்சிடலாம்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்தார் மனுஷன். அதுதான் அதில் உள்ள பிரச்சனை. இப்போ மற்ற ஊழியர்கள் ரெஸ்ட் எடுத்து நேரம் செலவிட்டு குடும்பத்துக்கு நேரம் செலவிடுறார்கள், சாப்பிட்றதுக்கு நேரம் செலவிடுறார்கள், கேளிக்கைகளுக்கு நேரம் செலவிடுகிறார்கள், மனைவியை கூட்டிட்டு ஷாப்பிங் போகிறாங்க. அவர் அதை தான் சொல்கிறாரு, எனக்கு அது மாதிரி அதிகாரம் இருக்கா இல்லையான்னு கேட்குறாரு. அதே போல் பவுலை குறித்து இன்றைக்கும் வேத வல்லுநர்லாம் வினாவிட்டார்கள், அவர் திருமணம் ஆச்சா ஆகலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இந்த அதிகாரங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது அவர் திருமணம் ஆகாதவர் போலும், சில அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது அவர் திருமணம் ஆனவர் போலும் அங்கே காணப்படுகிறது. இன்றைக்கு அந்த விவாதத்தில் தான் இருக்குது. அவர் திருமணம் ஆகவில்லை என்பதுதான் பெரும்பாலான வேத வல்லுநருடைய கூற்றாக இருக்கிறது. இந்த எபிரேயர் ஆக்கியோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் ஆனவர் எழுதுனது போல தான் இருக்கும். ஆனால் அந்த எபிரேய ஆக்கியோன் அந்த எழுத்துக்கள் எல்லாம் பவுலின் எழுத்துக்கள் போலவே இருக்கிறது என்று வல்லுநர் சொல்கிறாங்க. ஆனால் அது யார் எழுதுனான்னு இன்றைக்கு வரைக்கும் எபிரேய புஸ்தகம் யாரெல்லாம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த எபிரேய அதிகாரம் பவுல் தான் எழுதியிருப்பார் என்றால் பெரும்பாலும் ஒரு கல்யாணம் ஆயிருக்கும் என்று தான் கருதப்படுகிறது.
ஆனாலும் அவருடைய ஹிஸ்ட்ரி முழுசாக என்ன செய்யலை, தெரியலை. அன்புக்குரியல மிகப்பெரிய பணக்காரன் பவுல், அவருடைய ஹிஸ்ட்ரியை நம்ம எடுக்க முடியல. சரி, எனிவே அவர் என்ன சொல்கிறாருன்னா, மற்ற அப்போஸ்தலர் போல கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல. 5ஆம் வசனம் அப்படின்னா கர்த்தருடைய சகோதரர் யாரு? யாக்கோபுன்னு ஒருத்தன் உண்டு இல்லையா, அதாவது இயேசு கிறிஸ்துடைய சகோதரன். யோசேப்புக்கு பிறந்த பிள்ளைகள். இயேசு கிறிஸ்து தேவனுடைய மனுஷன், அவருக்கு பிறந்த சகோதரன் உண்டு. அவரும் அப்படி கேபாவும் செய்கிறது போல மனைவியாக ஒரு சகோதரி என்ன செய்ய முடியாது, கூட்டிகிட்டு போய் எனக்கு அதிகாரம் இல்லையா? வாசிக்கலாம் ஒரு நிமிஷம். 5 அங்கே சொல்லப்பட்டது யோவான் யாக்கோபு, அதாவது இந்த கேபான்னு சொல்கிறது யோவான் சொல்லப்படுகிறது. கேபா அப்படிங்கிறது யோவான் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுடைய சகோதரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபு. சரியா? அவர்கள் தங்கள் மனைவிகளை அழைத்து செல்வார்கள், உடன் அழைத்து செல்வார்கள். எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவாங்களாம். ஊழியத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, மனைவிகளோடு சுற்றுவாங்களாம். இவர் என்ன பண்ணுவார், அவர் பர்னபா அவரெல்லாம் ஊரை யாரோ ஒரு ஆளை கூட்டிகிட்டு அவர் தனியாக ஊழியத்துக்கு போகிறார். இப்போ என்ன பிரச்சனைன்னா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவங்கள விட நான் அதிகமாக கிறிஸ்துவுக்காக ஓடுகிறேன். அவங்க குடும்பத்தோடு இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் ஆறுதல் பேசுகிறதுக்கும் ஆள் இருக்குது, எங்களுக்கு யாரும் இல்லை. அதுதான் சொல்ல வர்றாரு. நாங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் எல்லா அதிகாரங்களையும் துறந்து வருகிறேன்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவுக்காக இன்றைக்கி நான் நாகர்கோவிலில் இருக்கிறேன் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த ஊழியத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வேறு ப்ரோக்ராம் இருந்திருக்குமா இருக்காதா? என்ன ப்ரோக்ராம்லாம் இருந்திருக்கும்? ஒரு சட்டு சொல்லுங்களேன். என்னெல்லாம் ப்ரோக்ராம் இருந்திருக்கும்? ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டில் இருக்கிறேன், நான் ஊழியத்தை செய்யலை. கல்யாண வீடு, காது குத்து வீடு, ஃப்ரெண்ட்ஸு வீடு, சும்மானாலும் என்ன பண்ணுவோம், ஒரேட்டு அம்மாவே என்ன செஞ்சிடும், ஊருக்கு போய் பார்த்துட்டு வந்துடும். ஒருட்டு அந்த சொந்த சும்மா நம்ம என்ன பண்ணுவோம், நேரம் போக்கணும் இல்லையா? யாருக்க வீட்டுக்காவது என்ன பண்ணுவோம், போமா இல்லையா? இப்போ எனக்கு போக வாய்ப்பு இருக்கா இல்லையா? உங்களுக்கு தெரிய போதா இல்லையா? நான் இன்னைக்கு லீவ் போட்டு வேற ஒரு ஆளை விட்டு நான் எங்கேயா போயிட்டா உங்களுக்கு தெரிய போதா என்ன? அதிகாரம் இருக்கா இல்லையா எனக்கு? பவுல் அதைத்தான் சொன்னார். அல்லேலூயா. என் சொந்தக்காரன் வீட்டில் குடும்பத்தோட எப்படி வேணாலும் என்னால் இருந்திருக்க முடியுமே, ஆனால் கிறிஸ்துவுக்காக இதெல்லாம் என்ன பண்ணுறேன், விடுறேன். அடுத்து ஒரு 5ஆம் வசனம், ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? 6, அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு. பாருங்க, அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்னபாவுக்கும் மாத்திரம்தானே அதிகாரம் இல்லை? பொருள் என்ன? ஒரு வேலை செய்வதற்கு, நாங்கள் உழைப்பதற்கு எனக்கும் பர்னபாவுக்கும், அவருக்கும் உதவி ஊழியருக்கும் பர்னபாவுக்கும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையான்னு கேட்குறாரு. நான் வேலை செஞ்சு லக்ஸரியாக வாழ்ந்து எப்படியே போயிடலாம், ஊழியத்தை கவனிக்காமல் இருந்துடலாம். என்னால் இருக்க முடியுமா முடியாதா? ஆண்டவர் என்னத்துக்கு அழைச்சிருக்கிறாரு? உழைத்து அழைச்சிருக்கிறாரு. அப்போ நான் ஊழியத்தை செய்யணும். ஆனால் அதே வேளை என்னுடைய ஆசைகள், என்னுடைய தேவைகள் எனக்கும் மற்றவர்களை போல இருக்க என்ன இருக்குது, அதிகாரமும் இருக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் யாருக்காக விட்டு கொடுக்குறேன்? இயேசுக்காக என் அதிகாரத்தை விட்டு உங்களுக்காகவும் என்ன பண்ணுறேன், அதை விட்டுக்கிறேன். அப்போ இது ஒரு வேலை. மெனக்கட்டு உட்காந்து வந்து உங்களை கேதர் பண்ணி உங்களுக்காக ஆண்டோடைய வார்த்தை சொல்லி உங்களை தேற்றி ஆற்றி உங்களோட சூழ்நிலைகள்லாம் அறிந்து கொண்டு உங்களுக்காக என்ன பண்ண, உங்களை வழி நடத்தணும். அவ்வளோதான். உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே என்ன செய்யணும், வழி நடத்த வேண்டும். பவுலுடைய நோக்கம் கிறிஸ்துவுக்குள்ள ஜனங்களை வழி நடத்த வேண்டும். சரி, அடுத்த வசனத்துக்கு போயிடலாம். அடுத்து எதை சொல்ல வர்றாரு அப்படின்னா, எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து, அப்படியே பொருள் என்ன அப்படின்னா, ஒரு போர் வீரன், சேவகன்னா போர் வீரன், அவன் என்ன பண்ணுறான்னா போருக்கு போகும்போது என்ன வாங்க வேண்டிய பொண்ணு என்ன இருக்கணும், கையில் பட்டயம் இருக்கணும் இல்லையா? அந்த பட்டயம் போருக்கு போகிறானுங்களா,
இந்த போருக்கு யார் அனுப்புகிறா? அரசாங்கத்தின் மூலமாக போருக்கு போகிறான். இந்த போருக்கு போகும்போது இந்த பட்டயத்தை போகிற வழியில் கொல்லப்பட்டதில் அடிச்சுட்டா போவான், அடித்து கொண்டு போவானா? அது பணம் யார் கொடுப்பா? யார்? அதாங்க அந்த அரசாங்கம் கொடுக்கும். அல்லேலூயா. அவர் பட்டயத்தை கொண்டு போகிறாங்க போருக்கு, அந்த பட்டயம் யார் கொடுக்கணும்? அரசாங்கம் கொடுக்கணும். ஏன்னா யாருக்காண்டி போகிறான்? அல்லேலூயா. அதான் இங்கே சொல்கிறாரு, எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான். நாட்டுக்காக போராட போகிறான் ரைட்டு, அவன் போடுற ஷூ முதற்கொண்டு, அவன் போடுற ட்ரெஸ் முதற்கொண்டு, அவன் போடுற பட்டயம் முதற்கொண்டு யார் கொடுக்கணுங்க? பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? நாங்களும் ஊழியத்துக்கு வரோம், நாங்கள் உங்கள்கிட்ட ஷூ, பட்டயம், பெட்ரோல் காசு, ட்ரெஸ்ஸு கேட்டோமா? சிரிப்பு வருது. கேட்டோமாங்க? ஆனால் அதிகாரம் இருக்கிறது. இன்றைக்கு நிறைய ஊழியர்கள் மிரட்டி கேட்குறாங்க, கர்த்தருடைய தாசனுக்கு நீ கொடுக்க. நான் அன்றைக்கு முன்னாடி சொன்ன ஞாபகம் இருக்கா? முதல்ல எலியாவுக்கு என்ன செய்யணும்? ஒரு பங்கு கொடுக்கல. பானையில் என்ன இருக்காது? சோறு இருக்காது, சாபந்தான் இருக்கும். மிரட்டுறாங்களா இல்லையா அன்னைக்கு ஊழியர்கள்? எலியாவுக்கு முதல்ல கூடியா? நான் சொல்லு, பைபிள் சொல்லுது கர்த்தருக்கு முதல்ல கொடு. அல்லேலூயா. பைபிள் அதான் சொல்றது, எலியாவுக்கு இல்லை, கர்த்தருக்கு கொடு. கர்த்தர் என்ன பண்ணுவார்? அப்போ கர்த்தருக்கு எப்படி கொடுக்கறது? இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தாயோ அந்த சிறியர் யாரு? சர்ச்சில் கஷ்டப்படுறவங்க, அதில் இன்க்ளூடிங் முக்கியமாக தேவனுடைய ஊழியர்கள் தான் அவருடைய பொருள். அப்போ இந்த ஊழியர்களுக்கு பிழைப்பு எதுலேருந்து வரணும் சொல்லுங்க? ஒரு டீச்சருக்கு உதாரணத்துக்கு 10ஆம் கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு டீச்சர், கவர்மெண்ட் டீச்சருக்கு என்ன சம்பளம் தெரியலையா? தெரிஞ்சுக்கணுமையா? 80. அந்த சிஸ்டர்கிட்ட கேட்ட தெரியும். எவ்வளோ சிஸ்டர் இருக்கும்? ஒரு 1 lakh குறையாமல் இருக்கும், 1 லட்சம் ரூபாய் குறையாமல் இருக்கும் 10ஆம் கிளாஸ் கவர்மெண்ட் டீச்சருக்கு. எவ்வளோ ரூபா? இங்கே 10ஆம் கிளாஸுக்கு மேலே படித்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை கை சும்மத்து கை தூக்குங்க. 10ஆம் கிளாஸுக்கு மேலே படித்தவங்க எத்தனை இருக்கீங்க? 10ஆம் கிளாஸ் ப்ளஸ் 10ஆம் கிளாஸ் மேலே. இங்கே என்னடா நீ எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்க. எப்படி கொஞ்சம் குறைஞ்ச ஒரு இப்போ பாதி பேர் இருக்காங்கல்ல. அப்போ நான் எத்தனை கிளாஸ் டீச்சரு? என்னையா பேசியிருக்கேன்? டிகிரி படித்தவங்களுக்கு நான் டீச்சிங் பண்ணிட்டுருக்கேன். என்ன டிகிரி ஹோல்டர் அத்தனை பேரும் இந்த ரசிக்காங்க பாருங்க. யாருக்கு டீச்சரு? நான் டிகிரி படித்தவங்களுக்கு டீச்சர். ஹல்லேலூயா. நான் யார் இப்போ உங்களுக்கு? எத்தனை படிச்சிருக்கீங்கல்லாம்? பிரைஸ் தி லார்ட். 10ஆம் கிளாஸ் படித்த 10ஆம் கிளாஸ் டீச்சருக்கு எவ்வளோ சம்பளம்? இந்த சிஸ்டர் தான் சொன்னாங்க. எவ்வளோ சொன்னாங்க? மோர் தென் 1 lakh. நான் இப்போ யார்? ஒரு ப்ரொஃபஸர் இல்லையா? எனக்கு எவ்வளோ சம்பளம் தரணும்? ஏங்க எவ்வளோங்க தரணும்? அவங்க சொல்லட்டா? 1 லட்சத்தி? மனசு சின்னதாக இல்லை இருக்குது. ஒரு ப்ரொஃபஸருக்கு எவ்வளோங்க சம்பளம்? நல்ல ஒரு காலேஜில் 5 லட்சம் கொடுக்க மாட்டேன். ஒரு 1.5 லட்ச ரூபா, ஒரு 1 லட்ச ரூபா வரும். வெளிநாடுகளுக்கு போனால் 5-6 லட்சம் கிடைக்கும் இல்லையா? அது லோக்கல் காலேஜுகளில் அவனோட பைசா சம்பளம். டீச்சருக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட்டில் கேளுங்க, 1.60 1.5 மேலே. நான் அதனால தான் முதல்ல கவர்மெண்ட் டீச்சர்னு சொன்னேன். அது சொல்ல மாட்டாங்க. நமக்கு நெட்டில் அடித்தா வந்துடும் இல்லையா? நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா அத்தனை பேர் சம்பளம் வந்துடும். 10ஆம் கிளாஸ் டீச்சருக்கு எவ்வளோ வந்துடும்? ப்ரொஃபஸருக்கு எவ்வளோ வந்துடும்? 1.75 வரும். ஏன்னா அவனுக்கு காலேஜ் ப்ரொஃபஸர் பற்றி அவனுக்கு தானே தெரியும். சரியா? அப்போ என்ன சொல்கிறேன்? 1.75 1.5 வச்சுக்கோ. சரியா? அப்போ எனக்கு சம்பளம் எவ்வளவு ஐயா? சொல்லுங்கள், சம்பளம் எவ்வளவு? ஐயா தருவார். எவ்வளவு? என்னப்பா நீ என்ன பேசிகிட்டு இருக்க? நீ நமக்கு ஆதரவாக இருப்போம் பார்த்தா நமக்கு ஆபத்துக்கு எல்லாம் இருக்கான். 1.5 லட்சம் ரூபா சம்பளம் வேணும். பவுல் அதைத்தான் இங்கே புலம்பி தள்ளுறான். பவுல் என்ன பண்ணுறான்? புலம்பி தள்ளுறான். நான் பணத்துக்காக வந்தேன்,
நான் மற்ற ஊழியர்கள்லாம் காசு அங்கேயே ஊழியம் செஞ்சு அவங்கள்ட்ட காசு வாங்கி அவங்க வாழ்கிறாங்க. நான் அதுக்காக வந்தேன். 1.5 லட்ச ரூபா சம்பளம் எனக்கு எங்கே போனால் கிடைக்கும்? வெளியே போய் வேலை செஞ்சால் கிடைக்கும். அதைத்தான் அவர் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறேன், அவனுங்களை மாதிரி பர்ணபாவும் நானும் ஒரு தொழிற்சாலையில் போய் வேலை செய்ய எங்களுக்கு முடியாதா? முடியாதா? சம்பாதிக்க முடியாதா? ஆனால் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், கிறிஸ்துவுக்காக இங்கே வந்திருக்கேன், உங்களுக்காகவும் வந்திருக்கிறேன். அப்போ இதுக்கு சம்பளம் யார் கொடுக்கணும்? இங்கே எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே, நான் சொல்கிறேன், பவுலும் செய்வான், நானும் செய்வேன். அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தரை சோதரிங்க. தேவனுடைய பிள்ளைங்க, அழைப்புள்ளவங்க பலனை எதிர்பார்க்காம பண்ணுவாங்க, செய்வாங்க. அவர் செஞ்சார். ஆனால் உண்மையில் அவர் விஷயம் என்ன பிரச்சனைனா, பவுல் தனக்கு இருந்த எல்லா சொத்துக்களை விட்டுட்டு வந்துட்டார். ஏன்னா ஊழியத்தை முழுசாக செஞ்சிடணும், டைம் இல்லாமல் பார்த்து செய்யணுன்ட்டு. நம்ம என்ன பண்ணோம், ஒரு பிஸ்னஸை தொடங்கி அதுலேருந்து பணம் எடுத்து ஊழியம் செய்யணும்னு நினச்சி அப்படி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அவர் அப்படி பண்ணலை, முழு நேரமாக வந்துட்டார். நம்ம ஒரு பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவர் கேட்டிங்கன்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தண்டகத்தில் சேவகன்னா ஒருத்தர் சொந்த பணத்தில் ஈட்டியும் அருவாளும் அல்லது அவனுடைய ஷூவும் மார்க்கவசம் கேடகம் வாங்க மாட்டான். அவனுக்கு யார் தான் கொடுக்கணும்? நாட்டுக்காக போராடுறவனுக்கு சகலமும் நாடு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்காக நிற்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் யார் கொடுக்கணும்? பயனடைகிற விசுவாசி என்ன பண்ணணும்? பயனடைகிற விசுவாசி யாருக்கு கொடுக்கணும்? யார் உங்களை போதிக்கிறாங்களோ, யார் உங்களுக்கு பயனடை செய்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க. அப்போ யாருமே போதிக்காத, உங்களை வழி நடத்தாத ஒருத்தருக்கு கொடுக்கறது சரியாக இருக்குமோ? உங்கள் டீச்சருக்கு பணம் கொடுக்காம இன்னொரு டீச்சருக்கு கொடுக்க பணம் கொடுக்க சரியாக இருக்குமோ? இப்போ நாம் என்ன கேட்குறோம், டீச்சருக்கு பணம் தரான்டான். அது நம்ம சர்ச்சோட தேவைகளுக்காக என்ன செய்யுங்க. ஹல்லேலூயா. நான் நம்ம சபை அல்லாத வேற சபையில் உள்ள ஊழியர் இடத்துலேருந்து, மனிதர்கள் இடத்துலேருந்து, விசுவாசி எடுத்து நான் காசு வாங்கிட்டு வந்துருக்கேன். எத்தனை புரியுது நான் சொல்கிறது? அவன் நம்ம சபை விசுவாசியே இல்லை, எனக்கு ரூபா தந்த பாதி வேறு. சொல்கிறது புரியுதா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்போ பவுலுக்கு அந்த அதிகாரம் இருக்கா இல்லையா? எனக்கு அந்த அதிகாரம் இருக்கா இல்லையா? சரி, ப்ரைஸ் எல்லாம். அப்போ அடுத்த வாரத்துலேருந்து, அடுத்த மாதத்துலேருந்து எனக்கு எவ்வளோ சம்பளம்? 1.5 லட்ச ரூபா. ப்ரைஸ் எல்லாம். நீங்கள் குடும்பமாக ஷேர் பண்ணாலும் சரி, தனிநபர் தந்தாலும் சரி, எனக்கு கவலையே இல்லை. 1 லட்சம் சம்பளம் தந்தீங்கன்னா கம்பெனியெல்லாம் ஒரு பெரிய பூட்டை போட்டு பூட்டிட்டு நாங்கள் உட்காந்து கொஞ்சம் பண்ணிகிட்டே இருப்பேன். சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம். உங்கள் வீட்டுக்கு டெய்லி வருவேன். ஏன்னா சம்பளம் எவ்வளவு? அப்பா, நான் இப்போ என்ன பண்ணுவேன், டெய்லி சம்பளம் வருவேன். இது போக என்னெல்லாம் நடக்கணும்? எனக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி தரணும். என்ன ட்ரெஸ் வாங்கி தரணும்? வண்டிக்கு பெட்ரோல் ஊற்றணும், சோத்துக்கு பைசா தரணும். 1.5 லட்சம் சம்பளம் தானே. அப்புறம் உங்களை ஸ்பெஷலாக பார்க்க வந்தால் என்னெல்லாம் தரணும்? எங்கள் நிறைய சர்ச்சில் டிமாண்டுங்க இதெல்லாம். கல்யாணம் பண்ண வரதட்சணை வாங்கின ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு இல்லை. ஹல்லேலூயா. அடுத்து யாரும் பண்ணணும்? ட்ரெஸ்ஸு கொடுக்கணும், எல்லாத்துலேயும் கொடுக்கணும். அவரை கேட்காம என்ன கையும் காலம் நினைஞ்ச விடாது. நீங்கள் அடிமைகள் ஆக்கி வச்சுருக்காங்க நிறைய சபைகள். அவங்களும் அப்படி தான் அடிமையாக போய் நிற்கிறாங்க. பாஸ்டர் சொல்லுங்க, சோதரன். நம்ம என்ன பண்ணுறோம்? நீ மனுஷன் முன்னாடி குனியவே கூடாது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. இனி இயேசுதான் சொன்னார், என்ன நீ ஏன் ரபின்னு கூப்பிடுறேன்னு கேட்டார். ரபின்னா என்னது? என்ன நீ ஏன்டா போதர்னு கூடுற? நான் உங்களை சிநேகிதன் என்றேன். ஹல்லேலூயா. ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். உன் அண்ணன் கூடு, தம்பின்னு கூப்பிடு, சகோதரன் கூப்பிடு. எங்கள் சர்ச்சில் என்ன யாரெல்லாம் எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? அங்கிள்னு கொஞ்சம் பேர், அண்ணன்னு கொஞ்சம் பேர், பிரதர்னு கொஞ்சம் பேர், பாஸ்டர்னு கொஞ்சம் பேர், இன்னும் யாரன்னா இருக்காடா மாமான்னு கொஞ்சம் பேர். அதான் அங்கிள்னு சொல்லிட்டு எல்லாம் டீசெண்டாக சொன்னேன். என்ன ஐயான்னு கொஞ்சம் பேர் இருக்கா இல்லையா? ஏசு கிறிஸ்துவ அப்படி தான் என்னென்னு கூப்பிடணும்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இவன் அவன் பேர் சொல்லுவன் அந்த தலைவன்ண்டாங்க. பிசாசுகளின் தலைவன் இவன் சொன்னாங்க. அவன் சொன்னாங்க. தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க. இவன் மரியாளுடைய மோகன்லான்னு சொன்னாங்க. இவன் தச்சன் அல்லவான்னு சொன்னாங்க. இவன் யார் சொன்னாங்க? மனுஷகுமாரன் என்று சொன்னார்கள். இவன் கிறிஸ்து என்று சொன்னார்கள். ஜீவனுடைய தேவனுடைய குமாரன் என்று சொன்னார்கள்.
கன்ஃபியூஸ்ட், கடைசி வரையும் கன்ஃபியூஸ்ட். தச்சன் என்று சொன்னாங்க, கர்த்தர்ன்னு சொன்னாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னாங்க, மெஸ்ஸியா என்றார்கள், இம்மானுவேல் என்றார்கள், லெக்சரா ரட்சகர் என்று சொன்னாங்க. அப்படி ஒரே கன்ஃபியூஸ். இயேசு கிறிஸ்துவ குறித்து ஒரு கன்ஃபியூஸ். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுமா, நம்மள என்னது, அங்கிளு ஓகே அங்கிள் சொல்லுங்க, அண்ணே சொல்லுங்க, தங்கச்சி இல்லை தம்பி, அப்புறம் என்னது பாஸ், ஓகே பிரதர், பிரதர் ஓகே பிரதர். கன்ஃபியூஸ்ட். பிரைஸ் தி லார்ட். அல்ல கொஞ்சம் பேர் கள்ளம்மா ஓகே அதுவும் சொல்லிட்டு போ, எப்படி அப்படி தானே, பிரச்சனை இல்லை. எங்கள் அம்மா லே தண்ணி வேணுமால, கஷ்டப்பட்டு முக்கிய பிரசவம் பண்ணிட்டு உட்காந்துருப்போம், என்ன கேட்பாங்க, லே தண்ணி வேணுமால, அவ்வளோதான் உண்டு. நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணார், பிசாசுகளின் தலைவன் சொல்லும்போது பேசாமல் கேட்டு போனார், கோபப்பட்டாரா இல்லையா? அடுத்து இங்கே ஒரு சிலுவையில் ஒருத்தர் நிந்திக்கிறான், நீ தேவனை இறங்கி வா, இறங்கி வாங்க சார், வாங்க சார் அப்படின்னு சொன்னா, இறங்கி வா. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் இறங்கும்போது வாங்க சார், வந்து மெதுவா இந்த சிலுவையை தூக்குங்க சார் அப்படி சொன்னாங்களா? சிலுவையை தூக்குடா, தோல்ல விடா, துணியில் அவருங்கடா. அவனுக்கு ஒரு நாயை போல் டீல் பண்ண மாதிரி டீல் பண்ணானு. கரெக்டாக இல்லையா? தாகம் எடுக்குது அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு, அப்படியே அந்த கசப்பு கலங்குன தாடி எடுத்து கொடு. இதையும் என்ன செய்யணும், அனுபவிக்கணும், அதையும் அனுபவிக்கணும். ஹல்லேலூயா. போன வாரம் வந்த மிஷினரி, முந்தின வாரம் வந்த மிஷினரி என்ன சொன்னார், வெளியே போகிறோம் என்ன மரியாதை கிடைக்கும், மரியாதை கிடைக்கிற விஷயம் இல்லை, உயிர் கிடைக்குமா, இதாங்க ஊழியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக மற்ற ஊழியங்கள் நம்ம எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஊழியன்னா இதுதான். பல நேரங்களில் கொலை செய்ய வகை தேடினார்கள், இயேசு கிறிஸ்துவை ஓடிட்டாங்க. ஆகவே எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருக்கிறது. உங்களை அடிமைப்படுத்த எனக்கு முடியும். நீங்கள் இப்படி தான் இருக்கணும். நிறைய சர்ச்சில் அடிமைப்படுத்தி நீ வெளில தான் போடணும் இருக்கா இல்லையாங்க? மீசை எரிஞ்சிடணும், எடுத்துடணும், அப்புறம் என்ன பண்ணணும், சோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீ மற்ற சபையில் நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது, இருக்கா இல்லையா? அப்புறம் தசமமா இங்கே தான் தரணும், வேற எங்கேயும் நினைச்சக்கூடாது. அப்புறம் தசமமா கட்டாயம் தரணும். நிறைய சபைகளில் தசமம் கொடுக்காத குடும்பத்தை பேர் சொல்லிடுவாங்க. இந்த குடும்பம் தசமம் தரவில்லை இன்றைக்கு. நிறைய சபைகள் இருக்கு. நாங்கள் எத்தனையோ சபைகளுக்கு ஏறி இறங்கியிருக்கோம். அசிங்கமாக இருக்கும், கேவலமாக இருக்கும். வயிற்றுக்கான ஊழியர்கள் அதுக்கு ஒரு வசனங்களை சொல்லி தசமம் கொடுக்காதவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்னுலாம் சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் அழகாக சொன்னார், உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிற. அவ்வளோதான். நீ எந்த அளவினால் கொடுக்குறியோ இவ்வளோதான் கான்செப்ட். அப்போ தசமம் கொடுக்கலாமா வேண்டாமான்னா அவர் என்ன சொன்னார்னா, தசம பாகம் நீ முன்னாடி செய்து வந்த ஓமத்திலும் வெந்தயத்திலும் தசமம் கொடுத்தது மாதிரி நீ அதையும் விடாதிரு. அதே போல் நீதி நியாயத்தையும் விசுவாசத்தையும் விட்டுறாம இது, அதையும் செய் இதையும் செய்யினார். அப்போ என்ன பிரச்சனைன்னா, பழைய ஏற்பாடு படி வாழ்கிறது தான் ஈஸி. என்ன கேட்டால், ஏன்னா பழைய ஏற்பாடு பண்ண 10ல் 1 கொடுத்து நீங்கள் போய் ஒதுங்கிடலாம். புதிய ஏற்பாடில் அப்படி கிடையாது. உன் சிநேகிதன் உங்கள் பிடித்தவர்கள் வரும்பொழுது கணக்கு பார்த்து செலவு பண்ணுவீங்களா? அப்போ ஆண்டவருக்கு செய்யும்போது உற்சாகமாய் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ காணிக்கை கொடுக்குறேன்னா பரலோகத்துக்கு போக முடியாது, காணிக்கை கொடுத்தல சரியில்லைன்னு இல்லை. காணிக்கை என்பது உள்ளத்தின் நிறைவை ஆண்டவர் பார்க்கிற ஒரு இடம் தான் அது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உள்ளது எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்குறாரு. இவனுக்கு நான் பலன் கொடுத்துருக்குறேன், இவனுக்கு தைரியம் கொடுத்துருக்குறேன், ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்குறேன். இவன் கடவுளுடைய ஊழியங்களுக்கு, கடவுளுடைய ஊழியத்தில் இருக்கிற கஷ்டங்களுக்கு இவன் என்ன செய்கிறான், இவள் என்ன செய்கிறாள் என்பதை பார்க்கறதுக்காக செய்கிறாங்க. நிறைய பேர் கடன் வாங்கி வரைக்கும் காணிக்கை கொடுப்பாங்க. அதெல்லாம் ஆண்டவர் மறக்கவே மாட்டார். ஆனால் நான் ஒரு காலம் நான் அனுமதிக்க மாட்டேன். கடன் வாங்கி ஆண்டவர் காணிக்கை கொடுக்க ஆண்டவர் சொல்லவும் இல்லை. ஐயோ 10 பேர் கொடுத்து நம்ம கொடுக்கலையே. அதனால் இப்போ பேர் வாசிக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு கொடுக்க இல்லாமல் இருக்கும். அதில் என்ன பண்ணால், நீங்கள் ஊழியத்தில் பங்கெடுக்கணும். இன்னைக்கு காலைல கூட பேசிக்கிட்டோம். எங்கள் ஊர் பக்கத்தில், கிராமத்தில் ஊர் பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் அஜிஷாட்டை கேட்டு பாருங்கள், அவங்க பாஸ்டர் கட்டளையிடுவார், உங்கள் பேரில் சர்ச்சில் ஒரு சேரை வாங்கி போடுங்கம்மா சொல்லுவாரா இல்லையாம்மா?
சர்ச்சில் உங்கள் பேரில் ஒரு சேர் என்ன செய்யணும், இருக்கணும் அப்படிம்பாரு. அப்போ மக்கள் நம்ம பேரில் ஒரு சேர் இருக்கணும் அப்படின்னு வாங்கி போடுறான். இது ஒரு நூதகமான திருட்டு வசூல். என்னது? ஒரு நூதகமான தமிழில் சொன்னால் இன்னொரு நூதகமான ஒரு அணுகுமுறை. உங்கள் பேரில் ஒரு சர்ச் இருக்கணும், சேர் இருக்கணுங்க. இப்போ உங்கள் பேரில் ஒரு சேர் வந்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம பேரில் சர்ச்சிலே ஒரு சேர் இருக்கியா, நம்ம போய் உட்காருவோம் இல்லையா? அப்படின்னு ஒரு உரிமை இருக்குமா இல்லையா? அப்போ அதெல்லாம் நீங்கள் தான் செய்யணும். இதெல்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தருடைய ஊழியங்களுக்கு என்ன தேவை, சபைகளுக்கு காணிக்க தேவைன்னு மோசே கட்டளை விட்டு எத்தனை பேர் என்ன பண்ணாங்க? அள்ளி கொண்டு போட்டாங்களா இல்லையா? போதும்னு சொல்கிற அளவுக்கு வந்துச்சா இல்லையா? அப்படி மீதம் எடுக்க கிடக்கணும். சர்ச்சில் ஏழைகளுக்கு வாரி கொடுக்கணும், அப்படி இருக்கணும். அதான் சர்ச்சில் சாப்பாடு விஷயத்தை சொல்லுவேன். முன்னாடியும் ஏசராஜா இருக்கும்போது சொல்லுவேன், இப்போ அப்படி தான். இடையில அது கவனிக்கிறது இல்லை. சாப்பாடு என்ன செய்யக்கூடாது, ஷார்ட்டேஜ் ஆகக்கூடாது. யாரும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் தடை பண்ணக்கூடாது. தாராளம் என்னுடைய ஆலயத்தில் ஆகாரம் என்ன செய்யணும், மிகுதியாக இருக்கணும். அதில் போய் நின்றுக்கிட்டு நூலில் பிடிச்சி நிற்கவே கூடாது. சாப்பாடு அள்ளி கொடுங்க. சாப்பிட்ற மக்களுக்கு சாப்பிட்டு முடிஞ்சு மீதி வரதை ஏழைகளுக்கும் மக்களுக்கும் கொடுத்துருங்க. மீதி வரணும். நிறைவான ஆண்டவருடைய ஆலயம் இது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சாப்பாட்டில் போய் கஞ்சத்தனம் பிடிச்சி என்னத்தை கொண்டு போகிறீங்க? அதனால் தாராளம் கொடுங்க. அதுபோல் அப்பளம் இல்லைன்னு ஒரு ஆளுக்கு ஒரு அப்பளம் கூட கேட்டால் கொடுக்க இல்லை. என்ன சர்ச் இது சொல்லுங்கள்? அந்த ஒரு அப்பளத்தை கூட ஒரு பாக்கெட் போட்டு பொரிங்களேன், எக்ஸ்ட்ரா போட்டு வைங்க. இப்போ என்ன ஆயிட போகுது? இல்லை, வீணாக போகுதுன்னா பரவாயில்ல. என்ன கேட்டால் முட்டை பிரியாணி டெய்லி போடுங்க வாரந்தோறும். உங்கள் வீட்டில் மட்டும் நல்லா வச்சு சாப்பிட்றீங்களா? என்ன கரெக்டு தானே? குலசேரியா கரெக்டு தானே? அவருக்கு ஆசை இருக்காதா இல்லையா நல்லா சாப்பாடு சாப்பிட்ணுன்ட்டு? போடுங்களேன். என்ன சொல்கிறீங்க? நாங்கள் போகிறவள்ள ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிடுவோம். கஞ்சி தந்தால் கஞ்சி குடிப்போம், பிரியாணி தந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம சபையார் எல்லோரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். நம்ம புரிஞ்சுதுங்களா? நல்லா சாப்பாட்டில் எல்லாம் இதை பண்ணாதீங்க, பிடிக்காதீங்க. ஸோ கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, சொந்த பணத்தை செலவழித்து முடிக்க போகிறேன். அடுத்து பைபிள் சொல்லுது, எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி 7ஆம் வசனம் அதன் கனியை. அப்போ மந்தை, திராட்சை தோட்டம் இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா விசுவாசிகளை குறிக்கிறது. ஒரு தோட்டத்தை உருவாக்குற, ஒரு சபையை உருவாக்குறாங்க. அதுலேருந்து கனியை புசிக்காமல் இருக்கிறவன் அவன் எப்படிப்பட்ட ஆள்? பிழைக்க தெரியாதவன். கரெக்டாக? உண்மைதானங்க? தான் திராட்சை தோட்டத்திலேருந்து உரிமையாக எடுத்து என்ன செய்யணும்? கனியை புசிக்கணும். பலன் என்ன? அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சபையில் உரிமையாக எல்லாவற்றையும் அனுபவிக்க ஆசாரியர்களுக்கும் மற்ற ஊழியர்களுக்கும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். சுவிசேஷம் சொல்கிறோம், சுவிசேஷத்தினால பிழைப்பு. அவன் அதான் செய்யணும். ஊழியல் பட்னியாக கிடக்கக்கூடாது. அப்படியே பொருள் அதான். நம்ம யாராவது மிரட்டினோமா, நாங்கள் பட்னியாக கிடக்க சிஸ்டர், நீங்கள் யாரும் சாப்பிடக்கூடாது, எங்களுக்கு தந்துட்டு தான் நீ சாப்பிடணும், எலியாவை போசித்தான் நீ என்ன பண்ணணும்? அந்த ஒரு வசனத்தை வச்சு மிரட்டினோமா? அது கட்டளை கிடையாது. அன்றைக்கு அந்த அம்மாவுக்கு அற்புதம் நடக்கணும்னா அந்த எலியா ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறாரு. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்கள ஊக்குவிக்கிறாரு. கவனிச்சிங்களா? அந்த மெத்தடை என்னை பயன்படுத்தி நிறைய ஏமாத்துறது மாதிரி நீங்களும் ஏமாந்து போகாதீங்க. அது நீங்கள் என்ன செய்யணும்? கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். சபையில் ஏதாவது குறைபாடு இருக்குதா, ஊழியத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கிறா, உங்கள் உள்ளத்தில் ஏவுறதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவது. அடுத்து பாருங்கள், 7ஆம் வசனத்தில், மந்தையை மேய்க்கிற எவரும் அதன் பாலை பருகாமல் இருப்பதில்லை. எவன் ஒருத்தன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாமல் இருப்பானா? சொல்லுங்கள். நீங்கள் ஆட்டு மந்தை வச்சுருந்தா உங்கள் ஆட்டில் கறக்கக்கூடிய அந்த பாலில் நீங்கள் எடுத்து காப்பி போட்டு குடிப்பீங்களா, குடிக்க மாட்டிங்களா? பவுல் சொல்கிறாருன்னா அதை செய்யலைன்றார். அல்லேலூயா. நான் செய்யலை, உங்கள் வீட்டுக்குள்ளே வரல, உங்களை தொந்தரவு பண்ணலை, நீங்கள் எனக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளையாக இருப்பீங்களான்னு மட்டும்தான் கேட்குறேன். நீ காசு வேண்டாம், தங்கம் வேண்டாம், பொருள் வேண்டாம், பால் வேண்டாம், திராட்சை பழம் வேண்டாம், ஒன்றும் வேண்டான்றார். எப்படியாக நீங்கள் என்ன செய்யணும்? இயேசுக்கிட்ட வரணும். எல்லாம் எழுந்து நிற்போமா? ஒரு வசனத்தை கூட வாசி முடிச்சிடலாம். க்ளோரி டு ஜீசஸ். 8ஆம் வசனம். எழுந்து நிற்போம். 8ஆம் வசனம். இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ, நியாயப்பிரமாணம் இவைகளை சொல்லுகிறது இல்லையா? 9ஆம் வசனம். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக
மாடுகளுக்காக தேவன் கவலையாய் இருக்கிறாரோ? இதை நல்ல கவனிங்க. அங்கே வேதம் என்ன சொல்றது? மாட்டுகளுக்காக ஆண்டவர் பேசல, போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக. அப்படி பொருள் என்னன்னா, உழைக்கிற அந்த மாட்டுக்கு வாயை கட்டாதக்கு ஆகாரத்தை கொடு. உழைக்கிற மாடு, உனக்காக உழைக்கிற மாடு, உன் நிலத்தை உழுற மாடு, அதுக்கு வாயை கட்டாத, அதுக்கு தேவையான ஆகாரத்தை கொடு. அவர் நேரடியாக ஊழியக்காரர் சொல்றாரு, உனக்காக போதிக்கிற, உனக்காக பிரயாசப்படுற, உன்னுடைய குடும்பத்தை கவனிக்கிற, உனக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய உன் ஊழியரை நீ கவனின்னு சொல்லி நேரடியாக சொல்றாரு. ஆனா நான் எதிர்பார்த்தமா, என்னைக்கா கட்டளை இட்டமா? பவுல் சொல்றாரு, என்னைக்கா நாங்க உங்களை அப்படி சொன்னா? சொல்லவே இல்லைங்க. அநேக ஊழியர்கள் குடும்பமா ஊழியம் செய்வாங்க. பிள்ளைங்க ஃபீஸ் கட்டணும், பிள்ளையுடைய படிப்பு தேவை, வீட்டு வாடகை தேவைகள், வண்டி பெட்ரோல், நிறைய தேவைகள் இருக்கும். அவங்களெல்லாம் கவனிக்கணும். இப்போ உங்களுக்கு நான் வேலை செஞ்சுட்டு வரேன், பிரச்சனை இல்லை. ஆனால் மற்றபடி அவர் நேரடியாக சொல்கிறது அதுதான். ஆகவே சில இடங்களில் அவர் கூடார தொழில் செய்து ஊழியம் செய்ததாக சில தகவல் பைபிளில் இருக்கு. முழு நேரம் சில இடங்களில் மக்கள்கிட்ட எந்த காசு இருக்கா, சாப்பிட கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்க வழி இல்லாமல் சில இடங்களில் வேலை செஞ்சு அந்த ஊழியம் செஞ்சுருக்காங்க. அவர் முழுசாக வேலை செஞ்சுருக்க முடியும், கௌரவமாக ஊழியம் செஞ்சிருக்க முடியும். ஆனால் பிரச்சனை என்னன்னா, ஊழியத்தை எல்லா இடத்துல போய் செய்யணும், எல்லா மக்களும் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கண்டு ஓடிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு இடத்துல வேலை செஞ்சு செய்ய முடியுமா? அல்லேலூயா. நான் அந்த வேலையை விட்டா எவ்வளோ ஊழியம் செய்ய முடியும்? எத்தனை புரியுது நான் சொல்றது? முடியுமா இல்லையா? எந்த கிராமத்துக்கெல்லாம் ஓடி எங்கெல்லாம் செஞ்சு சுத்திக்கிட்டே இருக்கலாம். கரெக்டு தானே இல்லையா? அப்போ இந்த வேலை இருக்கிறனால தான் என்ன பண்ண முடியுது? வாரத்தில் ஒரு நாள் வர முடியலன்னா கதை நடக்காது. தேவைகள் அதிகமாக இருக்கு. மந்த்லி கமிட்மெண்ட்டே 1 லேக்கு மேலே இருக்கும் எங்களுக்கு. அப்போ என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. வேலை செஞ்சாதான் சாப்பிட முடியும். அப்போ ஆண்டவர் இல்லை, நீங்கள் இது போய் தான் ஆகணும்னு சொல்லி முழு நேர அழைப்பு கொடுத்தா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு என்ன பண்ணலாம்? இல்லை, வைராக்கியமாக வரணும். இறங்கி எல்லாம் வந்த ஆட்கள் தான். காணிக்கை வாங்காம ஊழியம் செய்யணுங்கிறது என்னுடைய கான்செப்ட். அதனால நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கோம். பிரியமானவர்களே, அதெல்லாம் கட்டாயப்படுத்தி சிலர் கொடுப்பாங்க உங்களுக்கு, அதை நம்ம வாங்காமல் விடுறதில்லை, வாங்கிக்குவோம். தேவைகள் இருக்கிற டைம் கூட நான் வாங்க மாட்டோம். யாரும் மறைமுகமோ நேரடியாகவோ நான் கேட்கறது இல்லை. அதே போல பவுல் சொல்றாரு, போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதே, தேவன் மாடுகளுக்காகவே கவலைப்படுகிறாரோ என்று கேட்கிறார். 10ஆம் வசனம், நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோடே உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோடு போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. போரடிக்கிறவன் அவன் உழும்போது, கஷ்டப்படும் போது, அந்த மண்ணை கிடைக்கும் போது, அந்த மாடை ஓட்டும் பொழுது மனதில் நினைப்பான், இதிலே நான் நெல் எத்தனை மூட்டை நான் விதைக்கலாம், இதில் எத்தனை அறுவடை செய்யலாம், எப்படி வரப்போகிறது, தண்ணி கிடைக்குமா, இது வளருமா, இது கனி கொடுக்குமா, இது நமக்கு பலன் தருமா என்று அழுது கொண்டே விதைப்பான். அல்லேலூயா. ஒரு ஊழியனுடைய உண்மை ஊழியனுடைய நிலையை தான். இத்தனை வருஷம் நம்ம போராடி இருக்கிறோமே, இத்தனை வருஷம் உழைத்திருக்கோமே, இதற்கு பலன் கிடைக்குமா, இதற்கு ஏதாவது கிடைக்குமா, இது வளருமா? அதான் உண்மை ஊழியர் நிலைமை. அதுவே எனக்கு சந்தோஷம் என்று பவுல் சொல்லுகிறார். அன்னைக்கு வந்து ஊழியர் சொன்னா பார்த்தீங்கன்னா, 12 வருஷமா எனக்கு ஒரு ஆத்மா கிடைக்கவில்லை, 12 வருஷமா ஓடணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஊழியத்தை அந்த நிலம் என்று சொல்றது இருதயம். உங்கள் இருதயம் பலவிதமான கோபத்தினாலும் பாவத்தினாலும் சாபத்தினாலும் வேதனையினால் நிறைந்திருக்கும். இங்கே வார்த்தைங்கிற விதையை கொண்டு, அதை பிரசங்கம் என்கிற ஏரை கொண்டு உழுது இங்கே விதைக்கப்படுகிறது. விதைக்கப்படும் பொழுது ஒரு உள்ளம் செப்பனிடப்படுகிறது, பக்குவப்படுத்தப்படுகிறது, நிலம் பக்குவப்படுத்தப்படுகிறது. இப்பொழுது விதைகளை விதைக்கிறோம். இது வளர்ந்து பலன் தர வேண்டும். இதற்கு ஆராதனை, தண்ணீர் ஊற்றப்படுகிறது ஆராதனை. அல்லேலூயா. நீங்க பலன் தர வேண்டும், நீங்க நல்லா இருக்கணும். வேலைக்கு போறது, காசு சம்பாதிக்கிறது இல்லைங்க இது வாழ்க்கை. கிறிஸ்து உங்களுக்குள்ள வெளிப்பட வேண்டும். நீங்க நித்திய ஜீவனை அடையணும். கான்செப்ட். இதை மறக்கவே செய்யாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அவன் எத்தனை கலெக்டர், எத்தனை டிகிரி வாங்கினாலும் சரி, அவனுக்குள்ள இயேசு இல்லைன்னு அவன் வாழ்க்கை வேஸ்ட். சொல்லி கொடுங்க. நீங்க என்ன வேலை வேணா செய்யுங்க, இயேசு இல்லை
வாழ்க்கை வேஸ்ட்டு. கண்ணை மூடுங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே. இந்த மீதி நம்ம அடுத்த வாரம் நம்ம தியானிக்கலாம். க்ளோரி டு ஜீசஸ். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட வாய்ப்புகளை, எப்படிப்பட்ட ஊழியர்களை, எப்படிப்பட்ட சபையை தந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். சில சபைகளில் உங்களை கட்டாயப்படுத்தி, உங்களை காயப்படுத்தி, நோகப்படுத்தி, உங்களை மிரட்டி இந்த ஆன்மீகத்தை வைத்து உங்களை ஆண்டு கொண்டிருந்திருப்பார்கள். நீங்கள் சுவாதீனமாய் இயேசு கிறிஸ்துவின் சபையில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டவர்கள் என்றால் நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரீங்க. நீங்கள் இருக்கிற இடம் சரியான இடமாய் இருக்கிறீர்கள் என்றால் உணர்ந்து கொள்ளுங்கள். மறைமுகமாவோ நேரடியாகவோ சுயநலத்தை எதிர்பார்க்காமல் இயேசு கிறிஸ்துவுக்காக உங்களை வழி நடத்தப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் உணர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரீங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாக இருக்கிறது. அவருக்கு யாருடைய பணமும் தேவையில்லை. ஆனாலும் கர்த்தர் உழுவதற்கு அந்த நிலத்தை பண்படுத்துவதற்கு ஊழியர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்க உணர வேண்டும் என்பதை இங்கே பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் அந்த பிரசங்கங்கள் எல்லாம் விதைகள் என்பதை உணர்ந்து நீங்கள் அமர்ந்திருந்து அந்த நிலத்தை பண்படுத்த கொடுப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில நல்ல விதைகள் விழுந்து நல்ல கனிகள் கொடுக்கக்கூடிய செடிகளும் கொடிகளும் வளரும் என்பதை உணர்வீர்களானால் கர்த்தரை ஸ்தோத்திரீங்க. ஹல்லேலூயா. வாழ்க்கையில நீங்க எத்தனையோ காரியங்களை படித்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களை வாழ வைக்கக்கூடியதா இருக்கிறது. உலகத்துல படிப்பதெல்லாம் படித்து அறிவை அடைய செய்யும், பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான படிப்பு நமக்கு வேண்டும், அவசியம். ஏனென்றால் உலகம் உங்களை மதிக்காது, மிதித்துவிடும். ஆகவே கல்வி மிகவும் அவசியம். அதே நேரத்தில் பரலோகம் உங்களை மதிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை சுவையுங்கள். நம்ம எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் கரங்களை தட்டி இயேசுவே இயேசுவே இயேசுவே, என்னுடைய ஓட்டம் சும்மா இருக்கக்கூடாதப்பா. என்னுடைய ஓட்டம் சும்மா விருதாவா இருக்கக்கூடாது. என்னுடைய ஜெபங்கள் சும்மா வீணா போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். Thank you Jesus. கர்த்தருடைய நாமத்தினாலே ஸ்தோத்திரம்ப்பா. தொடர்ந்து வழிநடத்துங்க. இந்த நாளிலும் கூட பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க நேரம் செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து இங்க உணர்ந்து ஒரு சபை எதற்கு, ஊழியர் எதற்கு, இந்த அமைப்பு எதற்கு, இதெல்லாம் புரிந்து நாம் பரலோகத்துக்கு போறதுக்காக ஒரு பேழை என்பதை உணர்ந்து, இதற்காக ஆண்டவர் கொடுத்த ஊழியர்கள் என்பதை உணர்ந்து பிள்ளைகள் தினந்தோறும் வாரந்தோறும் தவறாமல் சபையில நடக்கப்படுகிற ஆராதனைங்கிற ஆண்டோடைய அந்த பிரசன்னத்தில் நினைவும், இங்கே ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்கவும் மிஸ் பண்ணாம இருக்கவும் கர்த்தர் பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. ஒரு வாரம் சபைக்கு வராமல் இருந்தால் இங்கே களைகள் உங்கள் இருதயங்களில் விதைக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்படாத நேரத்தில் களைகள் விதைக்கப்படும். களைகள் ஆசீர்வாதத்தை கெடுக்கும், நல்ல விதைகளை கெடுக்கும். Glory to Jesus. தொடர்ந்து வழி நடத்துங்க சபா. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். இப்பொழுது நம்ம திருவிருந்துக்கு ஆயத்தமாக